கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Que le nom saint du Seigneur soit glorifié. உயிர் தெழுந்த ஞாயிறு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். Je vous souhaite vraiment la bienvenue en ce jour de résurrection. ஆங்கிலத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈஸ்டர் என்று சொல்வார்கள். En anglais on dit, enfin en français on dit c'est le jour de Pâques. பிரெஞ்சில் என்ன? Pâques. ஈஸ்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். En anglais on dit Easter, en français c'est Pâques. n'est pas, c'est pas français. Peripheric anterior. கவனிங்க, ஈஸ்டர் என்ற சொல் இஷ்டார் என்ற பாபிலோனிய சொல்லில் இருந்து வந்தது. Ce mot vient Easter, ça vient de Ishtar. இஷ்டார் என்பது பாபிலோனியர்கள் வணங்கிய பெண் தெய்வம். Ishtar c'est une déesse que les Babyloniens adoraient. பாபிலோனிலே இஷ்டார் தூண்கள் மற்றும் இஷ்டார் கேட் வாசல் இருக்கின்றது. À Babylone, il y avait des colonnes qui s'appelaient Ishtar, il y avait aussi des portes qui s'appelaient Ishtar. தமிழ் வேதத்திலே விக்கிரக தோப்பு என்று நீங்கள் பார்த்தால் அது இஷ்டார் என்கின்ற அந்த தேவதைக்கு உருவாக்கப்பட்ட தோப்பு. Si dans la Bible tamoul vous voyez c'est des endroits où il y avait des c'était vraiment des idoles qui étaient là, ça s'appelle Ishtar. உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை பிசாசு ஏமாற்றி இஷ்டாரின் நாளாக பிரகடனம் செய்தது சபை சரித்திர காலத்திலே. Quand on voit dans l'église, dans l'historique de l'église à l'époque, c'est Satan qui a trompé l'église en mettant ce nom Easter pour mettre les déesses babyloniennes. ஆகவே இனி யாருமே யாரையும் ஹாப்பி ஈஸ்டர் என்று வாழ்த்த வேண்டாம். Donc personne ne souhaitait de joyeux Easter. உயிர் தெழுந்த ஞாயிறு வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள். Dis vraiment je vous souhaite un joyeux résurrection de Christ. அமெரிக்காவிலே நாங்கள் சொல்லுவோம் ஹாப்பி ரெசரக்ஷன் டே. Aux États-Unis on dit c'est une bonne joyeuse jour de résurrection. இது பிரசங்கம் அல்ல, இது சும்மா சொன்னேன். Ça c'est pas le message. ஆகவே உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். Donc je vous souhaite vraiment des bonnes joyeuses dimanches de résurrection. நமக்கு மாத்திரமே உரிய ஒரு பெருமையான ஒரு நாள் தான் இந்த நாள். Aujourd'hui c'est vraiment un jour joyeux où on peut vraiment se glorifier. பௌத்தர்கள் பாவம் இலங்கையிலே இறந்து போன சித்தார்த்தர் கௌதமரை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Les pauvres bouddhistes au Sri Lanka, ils sont en train d'adorer des gens qui sont déjà morts. பௌத்த மதத்தின் தலைநகரமாகிய, அதாவது உலகத்திலேயே பௌத்த மதத்தின் தலைநகரமாகிய கண்டியிலே நான் ஊழியம் செய்கிறேன். Moi je travaille vraiment à Kandy, là où c'est la capitale du bouddhisme. ஏன் அந்த நகரம் பௌத்தத்தின் தலைநகரம் என்றால் அங்கே புத்தருடைய பல் இருக்கிறது. Pourquoi on dit ça que c'est la capitale du bouddhisme? Parce qu'il y a vraiment les rouleaux du Bouddha qui sont là-bas. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Je remercie le Seigneur. இயேசுவினுடைய பல் எங்கேயும் இல்லாதபடினா. Parce qu'il n'y a pas ça ici. இயேசுவினுடைய பல் மாத்திரமல்ல, இயேசுவின் முள் கூட எங்கும் கிடையாது. Je glorifie le Seigneur parce qu'il n'y a pas les choses de Jésus ici. ஏனென்றால் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். Parce que Jésus est mort et il est ressuscité. எந்த சரீரத்தில் மரித்தாரோ அதே சரீரத்தை உயிர்ப்பித்தார். Le corps dont il est mort, il est ressuscité de ce corps. ஆகவே இயேசுவினுடைய சரீரம் கல்லறையிலே இல்லை. Donc le corps de Jésus n'est plus dans le tombeau. அதனால் இன்றைக்கு உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். Donc nous sommes en train d'adorer le Dieu vivant qui est ressuscité. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இந்த செய்தியை கேள்விப்படும். Je vois que vous êtes tous très joyeux en écoutant ce message. உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம்னு சொல்லும்போது பாஸ்டர் உங்க ஜனங்க, quand on dit nous sommes en train d'adorer le Jésus qui est ressuscité et vivant, votre peuple, votre pasteur, இப்படி இருக்குதுங்க. ils sont comme cela. அட ஒரு சந்தோஷமா ஆமென் அல்லேலூயா சொல்லி தொலைங்கோ. Vous pouvez dire alléluia. உயிர் தெழுந்த இயேசு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Le Jésus qui est ressuscité et vivant. இப்ப சிலது ஆமென் எப்படி தெரியுமா சொல்லுது? ஆமென் மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. சிலது பாடுது அன்னர் இயேசு, அங்க சோமர் இங்க இருந்துகிட்டு பாடுறீங்க, சிலது அப்படிதான் பாடுது மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. நீங்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறீர்கள். இந்தியா இலங்கையை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறீர்கள். Je vois qu'il y a beaucoup de gens qui sont d'origine sri-lankaise ou indienne qui sont ici. அடிக்கடி இலங்கைக்கு இந்தியாவுக்கு போக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது.
Je sais que vous n'avez pas toujours l'occasion d'y aller dans votre pays. சிலர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று வைப்போம், ஒரு 2 வாரங்களுக்கு மாத்திரம் உங்கள் ஊருக்கு போய் வர. ஓகே, Supposons que vous avez l'occasion d'aller au moins pour 2 semaines dans votre pays. ஆனால் உங்களுடைய ஊர் அல்லவா, உங்களுடைய ஊர் அல்லவா, Est-ce que c'est votre pays natal? ne comprends pas. Ça va pas, non, je sais pas. Okay, 2 வாரங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் பிரெஞ்சு, அதனால அதோட போறேன் நான் பிரசங்கத்துக்கு. 2 வாரங்களுக்கு நீங்கள் போகிறீர்கள் உங்கள் சொந்த ஊருக்கு. Vous allez dans votre pays natal pour 2 semaines. உங்கள் சொந்த ஊரிலே நிறைய தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். Et vous avez beaucoup de gens que vous connaissez. குடும்பம் இருக்கிறது, Il y a la famille, நண்பர்கள் இருக்கிறார்கள், les amis, பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் ceux இருக்கிறார்கள், qui ont fait des études avec vous, சிறு வயதிலே ஒன்றாக விளையாடியவர்கள் இருக்கிறார்கள். ceux qui ont joué avec vous étant jeunes. இப்ப பிரச்சனை என்னவென்றால், Quel est le problème? உங்களுக்கு இருக்கிறதே வெறும் 14 நாள். Tout ce que vous avez, c'est 14 jours. அந்த 14 நாட்களுக்குள்ளே எத்தனை பேரை தான் போய் பார்ப்பது? Dans ces 14 jours, combien de personnes puis-je voir? ஆகவே இங்கே இருந்து புருஷன் மனைவியாக நீங்கள் உட்கார்ந்து தீர்மானம் எடுக்கிறீர்கள் எங்கெல்லாம் போய் வருவோம் என்று. Donc avant de partir, mari et femme, vous prenez des décisions. Où allons-nous aller? அப்ப யாரை எல்லாம் சொல்லுவீர்கள் நீங்கள்? Qui d'abord vous allez citer? இப்ப நீங்க புருஷன் மனைவியா உட்கார்ந்து தீர்மானிக்கிறீங்க. Mari et femme, vous êtes en train de prendre des décisions. அப்ப அக்கா சொல்லும், கட்டாயம் எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும். La dame dira sûrement il faut que j'aille voir mon père. அப்ப இவர் சொல்றாம எங்க அம்மா அப்பாவையும் பார்க்கணும். Et lui il dira l'époux il faut que j'aille voir mes parents. ஒரு நாள் அங்க ஒரு நாள் இங்க போய்ட்டா 2 நாள் முடிஞ்சது. Là-bas chez l'un et chez l'autre 2 jours c'est fini. அப்புறம் அந்த 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 சகோதரர்களை பார்க்க வேண்டும். சகோதரர்கள். Après les frères. இப்படி யாரை பார்க்க நீங்கள் விரும்புவீர்கள் சொல்லுங்க? Donc qui souhaitez-vous voir d'abord? யாரை விமான நிலையத்துக்கு வர சொல்லுவீர்கள்? Qui allez-vous inviter à l'aéroport à votre arrivée? நீங்கள் உங்கள் நாட்டிலே போய் இறங்கும் பொழுது முதல் நீங்கள் காண விரும்புகிற அந்த முகம் யாருடைய முகம்? Quel est le visage que vous souhaiterez voir le jour où vous allez mettre le pied à l'aéroport pour la première fois? யார் உங்களுக்கு அந்த நாட்டிலே ஆகிலும் விசேஷமாய் இருக்கிறார்களோ அவர்கள்தான். சரியா? La personne qui est vraiment très importante pour vous, c'est lui, cette personne-là que vous allez appeler. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒண்ணா விளையாடுன ஒருத்தன் இருக்கிறான் சுப்பிரமணின்னு சொல்லி, அவனை தேடி பிடிச்சி விமான நிலையத்துக்கு வர சொல்லுவோம்னு சொல்லுவீங்களா? Est-ce que vous direz j'avais un ami qui était avec moi à l'école avec moi, je vais lui dire de venir à l'aéroport? அல்லது உங்க ஊர்ல இருக்கும்போது கடனுக்கு சாமான் வித்த முதலாளியை வர சொல்லுவீங்களா? Est-ce que vous allez demander au patron d'une boutique à l'époque où vous allez acheter? நீங்க வேலை செஞ்ச இடத்துல ஒச்சரா வேலை பார்த்தவரை வர சொல்லுவீங்களா? Est-ce que vous allez demander à quelqu'un avec qui vous avez travaillé à l'époque? நல்லா யோசிச்சு பாருங்க. Réfléchissez. யார வர சொல்லுவீங்க நீங்க? Qui allez-vous inviter? அந்த 14 நாளுக்குள்ள யாரை எல்லாம் நீங்க பார்க்க விரும்புவீங்க? Dans ces 14 jours, quelles sont les personnes que vous souhaiterez voir? ஒரு லிஸ்ட் போட்டா On fait une liste. அந்த முதலாவது நிக்கிறது யார்? Quelle est la première personne? உங்களுக்கு மிக 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 முக்கியமானவர் தான் முதலாவது இருப்பார். சரியா? C'est la personne la plus importante qui sera d'abord. Qui sera? அடுத்தது அவரை விட கொஞ்சம் முக்கியம் குறைந்தவர் இருப்பார். சரியா? En seconde position, la personne qui est un peu moins importante. அப்புறம் அதை விட முக்கியம் குறைந்தவர், இப்படியே லிஸ்ட் போகும். On verra ensuite sur la liste que les gens de moindre d'importance vont arriver. நீங்கள் நிச்சயமாக 14 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிந்த எல்லாரையும் பார்க்கவே முடியாது. ஓகே? Sûrement en 14 jours, vous ne pouvez pas voir tous les gens que vous souhaitez voir. இந்த லட்சணத்துல உங்க ஊர்ல இருந்து இங்க அடிக்கடி ஊழியக்காரங்க வேற வர்றாங்க. En plus de ça, il y a beaucoup de serviteurs de Dieu qui viennent ici souvent vous voir. சிலோனா இருந்தா Si c'était du Sri Lanka, பாஸ்டர் சுரேஷ் வந்து சொல்வார், நீங்க யாராவது சிலோனுக்கு வந்தா நீங்க எங்க கிட்ட வந்து 2 நாள் இருந்துட்டு தான் போகணும். ஓகேயா? si c'est pasteur Suresh, il dira quand vous venez au Sri Lanka, vous venez me voir pendant 2 ou 3 jours. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் கொழும்புல இருந்து வந்தவரும் இப்படி சொல்லிருப்பார். Si un pasteur de Colombo qui vient, il dira la même chose. அப்புறம் யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்களப்புல இருந்து இப்படி வந்த பாஸ்டர்மார்லாம் சொல்லிருப்பாங்க. Donc tous les pasteurs qui viennent de Valparan, de Vani, tout ça, ils vont dire cela. நீங்க இந்த ஊழியக்காரங்களை பார்க்க போனா கடைசில உங்க வீட்டுக்கே போக கிடைக்காது. Si vous allez visiter ces serviteurs de Dieu, vous n'aurez pas le temps d'aller dans votre famille. ஆனா யாராவது ஒரு ஊழியக்காரரை பார்க்க வேண்டும். Mais sûrement j'ai envie d'aller voir un serviteur de Dieu. இந்த ஆசை இருந்தால் யாரை பார்ப்பீர்கள்? Si vous avez ce désir, qui irez-vous இந்த voir? ஊழியக்காரர்களை உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர் யார்? உங்களுக்கு ரொம்ப விசேஷமானவர் யார்? அவரை பார்ப்பீர்கள். அப்படிதானே? C'est vraiment le serviteur de Dieu que vous avez dans votre cœur et que vous aimez, que vous allez vouloir voir. இப்போ நான் இங்கே வரும் பொழுது சுவிட்சர்லாந்து வழியாக வந்தேன். Moi quand je suis venu ici, je suis passé par la Suisse.
அந்த சுவிட்சர்லாந்திலே விமான நிலையத்தில் இறங்கி அடுத்த ட்ரெயினை எடுப்பதற்கு எனக்கு ஒரு 4 மணித்தியாலங்கள் இருந்தன. 3 மணித்தியாலங்கள். J'avais 3 heures ou 4 heures de transit en Suisse avant de venir ici. எனக்கு தெரிந்த அநேகர் இந்த சுவிட்சர்லாந்திலே இருக்கிறார்கள். Mais pourtant je connais beaucoup de gens en Suisse. நான் அங்கெல்லாம் போகவில்லை, விமான நிலையம் பக்கத்திலேயே இருக்கிறார்கள். Je sais qu'ils habitent à côté de l'aéroport. ஒரு டெலிபோன் கால் அடிச்சா வந்துருவான். Si j'avais appelé, ils seraient venus. என்னோட இங்கிலாந்திலே படித்தவர்கள் கூட அங்கே இருக்கிறார்கள். Même des gens qui ont étudié avec moi sont là-bas. ஆனால் நான் ஒரே ஒரு வீட்டுக்கு நானே ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ஓடி, நடந்து கூட போக டைம் இல்லை, ஓடுனேன், விறுவிறுக்க ஓடுனேன். Donc j'ai pris vraiment un billet de train, j'ai couru vraiment pour aller voir une seule personne. ஓடி போய் அவர்களுடைய வீட்டிலே 20 நிமிஷங்கள் இருந்தேன். Je suis restée chez lui que 20 minutes. ஒரு தேநீர் கோப்பை வாங்கி குடித்தேன். J'ai bu du thé. வாங்கி குடித்து விட்டு வந்தேன். சரியா? Je suis rentrée, je suis revenue. ஏன் அந்த வீட்டுக்கு போனேன்? Pourquoi j'étais dans cette maison? சுவிட்சர்லாந்திலே அவர்கள் தான் எனக்கு முதல் முக்கியமானவர்கள். சரியா? En Suisse, c'est les personnes les plus importantes pour moi. பாஸ்டர் சொன்னார், ஐரோப்பிய ஷெங்கன் விசா கிடைத்த உடனே தன்னிடத்திலே வர வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று. Votre pasteur, il avait dit que dès que vous aurez un visa de l'espace Schengen, vous viendrez auprès de moi. என்னோடு ஒன்றாக படித்தவர்களே இதே பிரான்சிலே இருக்கிறார்கள், இங்கிலாந்திலே என்னோடு படித்தவர்கள் ஜெர்மனியிலே இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பிடித்தது ஐரோப்பாவிலேயே பாஸ்டர் ஆபேல் தான். ஆகவே விசா கிடைத்த உடனே அவருக்கு தான் சொன்னேன் நான் வரப்போகிறேன் என்று. Donc vous savez que j'ai beaucoup d'amis qui ont étudié avec moi en Angleterre, ici en France, mais dès que j'ai eu mon visa, moi la première personne chez qui je suis venue, chez le pasteur Abel. யார் மேல் எங்களுக்கு மிகுந்த பாசம் இருக்கிறதோ, sur la personne sur qui on aime beaucoup, யாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, quand on a vraiment le désir de voir une personne, யார் மேல் அதிகமான பற்றும் அன்பும் பிரியமும் வைத்திருக்கிறோமோ, quand on a vraiment quelqu'un de l'amour, de sentiments pour quelqu'un, அவர்களை தான் முதலாவது பார்ப்போம். சரியா? c'est cette personne là que nous irons voir d'abord. அதற்கு பிறகு நேரம் இருந்தால் மற்றவர்கள். Ensuite, si on a le temps, les autres. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறதா? Est-ce que vous comprenez ce que je vous dis? புரியுதா? Est-ce que vous comprenez? இப்படி தலையாட்டுங்க, புரியுதுனா? இல்லனா இப்படி புரியுது. சரி, இப்போ நம் இயேசுவை பற்றி பேசுவோம். Donc parlons de Jésus maintenant. 30 வருஷங்கள் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். Jésus a vécu pendant 30 années dans ce monde. அவர் படிக்க பள்ளிக்கு போயிருப்பார். அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே தகப்பனுக்கு உதவியாக இருந்த பொழுது அநேகரை கண்டிருப்பார். 30 வருடங்களில் அவருக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்திருக்கலாம். En espace de 30 ans, il devait avoir été à l'école, peut-être qu'il a travaillé avec son père, donc il devait avoir des amis, peut-être partout. அதற்கு பிறகு 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்தார். Après 3 ans et demi, il a fait le ministère. அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தார்? Peut-être il a été partout faire des ministères. கலிலேயாவிலே, கப்பர்நகூமிலே, எருசலேமிலே, கானா ஊரிலே, இப்படி ஊர்பட்ட இடங்களிலே அவர் ஊழியம் செய்தார். Il a fait le ministère à Galilée, à Capernaum, à Jérusalem, partout, à plusieurs endroits. எத்தனை பேருடைய வீடுகளுக்கு போய் சாப்பிட்டார் தெரியுமா? Est-ce que vous savez dans combien de maisons il a été pour déjeuner? எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தார் தெரியுமா? Est-ce que vous savez combien de personnes il a guéri? எத்தனை பேருக்கு அவர் அப்பம் மீனெல்லாம் சாப்பிட கொடுத்தார் தெரியுமா? Vous savez combien de personnes il a nourri avec du pain et du poisson? ஆயிரக்கணக்கான மக்களை அவர் நண்பர்களாக பெற்றிருந்தார் அந்த 3.5 வருஷங்களில். Dans ces 3 ans et demi, il a reçu des milliers de personnes en tant qu'amis. 33.5 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். 33 ans et demi, il a vécu sur cette terre et il a été crucifié sur une croix. சிலுவையில் அறையப்பட்டு 3 நாட்களில் உயிர்த்தெழுந்தார். அதுதான் இன்றைய ஞாபகார்த்த நாள். ஓகேயா? Et au bout de 3 jours après sa mort, il a été ressuscité. C'est ça le jour où on s'en souvient. இந்த உயிர் எழுந்த பிறகு அவர் இந்த பூமியிலே எவ்வளவு நாள் இருந்தார்? Après sa résurrection, combien de jours était-il sur cette terre? வெறும் 40 நாள் தான் இருந்தார். Juste 40 jours il était sur cette terre. அந்த 40 நாள் முடிந்தவுடன் அவர் சரீரத்தோடு மேலே போய்விட்டார். Après ces 40 jours, avec son corps, il a été enlevé au ciel. அப்படி போய்விட்டால் அவர் திரும்பி வரப்போவது எப்போ என்று மனுஷகுமாரனுக்கே தெரியாது என்று சொல்லிவிட்டார். Il a dit aussi, même si je suis parti, je ne sais pas quand je reviendrai. Le Fils de l'homme lui-même ne le sait pas. அந்த 40 நாட்களிலே அவர் யாரை எல்லாம் சந்திக்க விரும்பி இருப்பார்? Dans ces espaces de 40 jours, combien de personnes, quelles sont les personnes qu'il aurait souhaité voir? புரியுதா? Est-ce que vous comprenez? இப்போ இருக்குது வெறும் 40 நாள் தான். Il lui reste que 40 jours. அந்த 40 நாட்களிலும் எந்த நாளும் அவர் யாரையேனும் சந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. Dans ces 40 jours, il n'a pas rencontré n'importe qui. அவர்
குறிப்பிட்ட சில பேரை மாத்திரமே சந்தித்தார். Il a vraiment rencontré des personnes particulières pour lui. சில பேரோடு சாப்பிட்டார். Il a déjeuné avec certains. சில பேருக்கு பொறுப்புகள் கொடுத்தார். Pour d'autres, il a donné des responsabilités. அவருக்கு இருந்தது வெறும் 40 நாட்கள். Parce qu'il lui restait que 40 jours. இப்போ இன்றைய பிரசங்கம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? Vous savez quelle est la prédication d'aujourd'hui? இந்த 40 நாட்களில் இயேசு யாரை சந்தித்தார்? Dans ces 40 jours, qui a-t-il rencontré? அந்த முக்கியமானவர்கள் யார்? விளங்குதா? Qui étaient ces personnes importantes? அந்த 40 நாட்களிலே இயேசு யாரை எல்லாம் சந்தித்தார் என்பதனை நாம் கவனித்தால், Si moi je fais attention dans l'espace de 40 jours, combien de personnes il a vu? இயேசுவுக்கு யாரெல்லாம் முக்கியமானவர்கள் என்பதனை நாம் கண்டுபிடிக்கலாம். Nous pouvons voir qui étaient les personnes importantes pour Jésus. இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். Le Seigneur Jésus est le même hier, aujourd'hui et éternellement. ஆகவே அந்த 40 நாட்களில் யாரெல்லாம் அவருக்கு முக்கியமாய் தெரிந்தார்களோ, Donc à cette époque-là, les personnes qui étaient importantes pour lui, அதுபோல தான் இன்றைக்கும் அவருக்கு ஜனங்கள் முக்கியமாய் இருக்க வேண்டும். சரியா? ainsi aujourd'hui, ces gens-là sont importants aussi, les gens aujourd'hui. அந்த 40 நாட்களில் அவர் சந்தித்தவர்களை போன்று யாராவது இங்கே இன்றைக்கு இருந்தால், S'il y a des gens aujourd'hui comme ces 40 jours passés où il était sur la terre, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். le Seigneur Jésus qui est ressuscité, il veut aussi vous rencontrer aujourd'hui. இன்றைய பிரசங்கத்திலே நான் உங்களுக்கு அந்த நபர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். Aujourd'hui, moi je vais vous présenter ces personnes qu'il a rencontrées dans ces 40 jours. அவர்களுக்கு இருந்த அந்த தகுதியும் தராதரமும் உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். Vous pouvez examiner en se demandant, est-ce que moi j'ai les caractéristiques et les capacités que ces gens-là avaient? அவர்களுக்கு இருந்த தகுதியும் தராதரமும் இன்றைக்கு உங்களுக்கு இல்லாவிட்டால், Si vous n'avez pas la dignité et la capacité que eux ils avaient, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உண்மையை சொல்கிறேன், இயேசு உங்களை சந்திக்க மாட்டார். excusez-moi de le dire, Jésus il ne vous rencontrera pas. இந்த பிரசங்கத்துக்கு பிறகுதான் கம்யூனியன். C'est après ce message qu'il y aura la Sainte Seine. இந்த பிரசங்கத்திலே நான் அறிமுகப்படுத்த போகின்ற அந்த ஜனங்களில் யாருக்காவது நீங்கள் பொருந்தாவிட்டால் தயவு செய்து போய் விடுங்கள். பிரசங்கத்துக்கு பிறகு ஜெபிக்க கூட நிக்காதீங்க. J'ai dit, s'il n'y a aucun personnage que je vais dire ici ne correspond à vous, ne restez pas même après le message pour la prière, vous pouvez rentrer chez vous. ஏனென்றால் இயேசு உங்களை சந்திக்க விரும்பாவிட்டால் நீங்கள் இங்கே இருந்து என்ன பண்ணலாம்? Si Jésus ne veut pas vous rencontrer, à quoi ça sert que vous soyez là? இயேசுவுக்கு உங்களை பிடிக்காவிட்டால் நீங்கள் என்னத்துக்கு அவருடைய மேஜையிலே பங்கு கொள்ள வேண்டும்? Si Jésus ne vous aime pas, à quoi ça sert de participer à sa table? சரிதானே? C'est vrai ou புரியுதா? pas? Est-ce que vous comprenez? அப்போ நாங்கள் பார்ப்போம், இயேசு உயிரோடு எழும்பி பரம் ஏறுகின்ற அந்த 40 நாட்களுக்கு இடையில் யாரை சந்தித்தார் என்று. Donc nous allons voir en l'espace de 40 jours avant qu'il soit enlevé au ciel, qui a-t-il rencontré Jésus? அவர்களுக்கு இருந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்போம். On va voir si vous avez la capacité et la dignité qu'ils avaient. அந்த தகுதிகள் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் அன்பானவர்களே, Mais bien aimé, si vous avez leurs capacités, என்றைக்குமே மறக்க வேண்டாம், உயிர் தெழுந்த இயேசுவுக்கு நீங்கள் முக்கியமானவர் என்று. vous pouvez savoir que le Jésus qui est ressuscité est important pour vous. Vous êtes important pour lui. விளங்கிச்சா உங்களுக்கு? Est-ce que பிரசங்கம் vous விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? Est-ce que vous comprenez? வண்டர்ஃபுல். முதலாவது இயேசு முதலாவது யாரை பார்த்தார்? Premièrement, Jésus, qui a-t-il rencontré? அதாவது அன்பானவர்களே, இந்த ஏரோப்ளேனை விட்டு இறங்கும் போது நீங்க போகும்போது வாங்க வாங்க வாங்கன்னு கட்டுப்பிடிக்க வேண்டிய அந்த முதலாவது ஆத்துமா யார்? Quelle est la première personne dès que vous sortez, il va accueillir? பக்கத்து வீட்டு பரமானந்தமா? Est-ce que c'est votre voisin qui s'appelle Paramanandam? எதிர்த்து வீடு ஏகாம்பாளா? Est-ce que c'est votre voisin d'en face? யார்? Qui? வாசிப்போம் பைபிள். அண்ணே வாசிங்க. மார்க் 16:9. Marc 14:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் 16 கொஞ்சம் இருங்க. 16:9. Marc 16:9. 16:9. Marc 16:9. மார்க் 16:9. Lisez. ஈஸி. மார்க் 16:9. ஈஸி. Lisez. ஈஸியா? இல்லையா? அண்ணே வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் ஆ. அதிகாலையிலே ஆ. இயேசு எழுந்திருந்த பின்பு ஆ. மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். என்ன சாமான்? மகதலேனா மரியாளுக்கு எப்போ தரிசனமானார்? முதல் 2 தரம் வருது. முதல் அதாவது தப்பித்தவரை கூட ஒருக்காவது நீங்க மிஸ் பண்ணிட்டா திருப்பி பார்க்கிறதுக்காக
இயேசு சொல்லுகிறார், அடே நான் முதல் உயிர் தெழுந்த பிறகு கண்டது சிஸ்டர் மகதலேனா மரியாள். Regardez, tout d'abord, ça veut dire d'abord la première fois il a rencontré la sœur Marie Magdala. எல்லாரும் என்னைய பாத்துக்கறீங்க, நான் சொல்லும் போது மட்டும் தான் பைபிள் வாசிக்கணும், சரியா? ஓவர் பரிசுத்தமா இருந்தீங்கன்னா இயேசு உங்களை பார்க்க விரும்ப மாட்டார். Jésus ne souhaitera pas vous voir si vous allez regarder ailleurs. அப்போ இயேசு உயிர் தெழுந்த பிறகு முதல் யாரை பார்க்கிறார்? Jésus-Christ, quand il est ressuscité, tout d'abord qui a-t-il vu? எல்லாம் சொல்லுங்க, முதல் ரெண்டு தடவை சொல்லுங்க அத. Tout d'abord. எனக்கு வேண்டும் உங்களுக்கு இது உங்களுடைய அந்த காது வழியால அந்த நரம்புகளுக்கு போய் அப்படியே உங்களோட நாளங்கள் வழியாக இறங்கி எல்லா நரம்புக்குள்ளேயும் போகணும். அடடே நம்ம இயேசு முத உயிரோடு எழும்ப பிறகு கண்டது சந்தித்தது மகதலேனா மரியாளை. Regardez, moi je veux que vous entendiez de votre oreille et que ça rentre en vous. Tout d'abord qui a-t-il vu? C'est Marie Magdala. அப்படியானால் இயேசுவுக்கு அவருடைய குடும்பத்திலோ அவருடைய ஊழியத்திலோ அவருடைய சீஷர்கள் மத்தியிலோ இந்த உலகத்திலே இருந்த எல்லாரிலும் ஆக முக்கியமான நபராக இருந்தவர் யார்? மகதலேனா மரியாள். Donc qui était vraiment important au niveau de sa famille, au niveau de son ministère? C'était Marie Magdala. ஏனென்றால் Pourquoi? அவங்களுக்கு ஒரு தகுதி இருந்திருக்கு. Elle avait une capacité. இல்லையா? இப்ப ஒரு மனுஷன் Dignité. ஒரு ஆளை சந்திக்கிறதா இருந்தா அதுக்கு ஏற்ற தகுதி இருக்கணும், இல்லையா? Quand un homme veut rencontrer un autre homme, il y a quand même quelque chose, une dignité entre eux. இப்போ நான் விமான நிலையத்திலே அல்லது ரயில் நிலையத்திலே இறங்குகிறேன் என்றால், சரி, நேத்து ப்ராஃபட் பெர்னார்ட் பிளெஸிங் இறங்கினார். Hier, le prophète Bernard Blessing est arrivé. அப்போ பாஸ்டர் என்ன செய்கிறார்? Qu'est-ce qu'il a fait, le pasteur? என்னை சகோதரர் மைக்கேலோடு அனுப்பிவிட்டு பாஸ்டரும் அண்ணியும் போய் அவரை ரயில் நிலையத்தில் இருந்து அழைக்கிறார்கள். Donc, par exemple, ils me laissent et eux, ils vont inviter le pasteur Bernard Blessing. ஏனென்றால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்தால் அதற்கேற்ற ஒருவர் போய் அவரை வரவேற்கிறார். Parce que quand un grand prophète vient, c'est quelqu'un qui va avec cette personne-là, qui a la même dignité, qui doit aller l'accueillir. நிச்சயமாக பாஸ்டர் இந்த சின்ன பிள்ளைகளில் ஒரு ஆளை அனுப்பி போய் ப்ராஃபட்டை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டார். Sûrement, le pasteur ne va pas envoyer une petite jeune fille en disant va accueillir le prophète Bernard. நான் இறங்கும் பொழுது பாஸ்டர் வராவிட்டால் யாரை அனுப்புவார்? பாஸ்டர் நந்தனை அனுப்புவார். இல்லாவிட்டால் யாராவது ஒரு பெரியவரை தான் அனுப்புவார், இல்லையா? Par exemple, quand moi je viens, si le pasteur ne peut pas, il envoie le pasteur Nandan ou quelqu'un qui a la même dignité à peu près. ஏனென்றால் ஒரு நட்புக்கு ஒரு பாசத்துக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும், சரிதானே? Parce qu'il faut une certaine dignité du même niveau. இயேசு என்பவர் ராஜாதி ராஜா. Parce que Jésus, c'est le roi des rois. தேவாதி தேவன். C'est le Dieu au-dessus de tous les dieux. மரித்து சாத்தானை காலுக்கு கீழே போட்டு தோற்கடித்து விட்டு இப்போ உயிரோடு எழும்பி இருக்கிறார். Il est mort, il a écrasé Satan, il l'a fait perdre et il a été ressuscité. இப்போ அவர் சும்மா உள்ள லோக்கல் ஜனங்களை பார்க்க முடியுமா? Est-ce que maintenant il peut aller voir les gens simples comme cela? அதனால் அவர் மகதலேனா மரியாளை பார்த்தார். Donc il va voir Marie Magdala. ஏன் அவளை பார்த்தார்? அவளிடத்திலே இருந்த தகுதி என்னவென்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. Donc nous allons voir le verset d'après. Pourquoi il a été la voir? Quelle était sa dignité? வாசிங்க. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். கிழிஞ்சுதுடா. இதுதாண்டி குவாலிஃபிகேஷன். வாசிங்க. D'abord à Marie Magdala, de laquelle il avait chassé 7 démons. என்னடா இது? இயேசுக்கு பைத்தியங்கீதம் பிடிச்சிருச்சு உயிரோடு எழும்பின உடனே. Est-ce que Jésus, maintenant qu'il est ressuscité, est-ce qu'il est devenu insensé, il est devenu fou? உயிரோடு எழும்பும் போது அவருடைய ஆவி ஆத்மா சரண இடம் மாறிடுச்சோ? Est-ce que son corps, âme, esprit ont changé quand il a été ressuscité? இப்போ அவருடைய சரீரத்துக்குள்ள ரத்தம் இல்ல தானே, எல்லாம் போயிருச்சு. அதனால தான் அவருக்கு அறிவு இல்லாம இந்த பொம்பளை போய் பார்க்கறார். Maintenant il a plus de sang, maintenant qu'il est ressuscité, donc il a plus la tête, il va voir cette femme. ஒரு சின்ன கற்பனை. Une petite imagination. இயேசுவின் 12 சீஷர், அதான் யூதாஸ் கபூத் 11 சீஷர்களும் இந்த மரியாள் என்றால் இயேசுவினுடைய தாய் மரியாள், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், அப்புறம் அப்படி நிறைய பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைப்போம் ஒரு கற்பனை. Imaginons par exemple, maintenant Judas est parti, il n'y en a plus que 11, la mère de Jésus, Marie et les disciples sont en train de discuter. இயேசு எழும்பி வரும்போது உயிரோட யார் முதல்ல போயிட்டு அவரை வரவேற்கிறதுன்னு பேசிக்கிறாங்கன்னு வைப்போம். Imaginons qu'ils sont en train de discuter, Jésus s'il revient, qui on va envoyer d'abord? யாருன்னு நினைக்கிறீங்க அனுப்பியிருப்பா? À votre avis, qui on va envoyer? நான் நினைக்கிறேன் பர்த்தலோமேயு சொல்லிருப்பான். Moi je pense que Barthélemy aurait dit, பேதுரு நீ தானேடி எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறது, நீ போயிட்டு அவரை வரவேடுன்னு சொல்லியிருப்பான். Il aurait dit, Pierre, c'est toi qui as l'habitude d'être vif, donc toi tu vas aller l'accueillir.
பேதுரு என்ன சொல்லியிருப்பான்? Qu'est-ce qu'il aurait dû dire Pierre? சும்மா போடா, முந்தா நாளுக்கு நாள் நான் தான் அவரை தெரியாது, அம்மா சத்தியமா சாமி சத்தியமா எருசலேம் சத்தியமான்னு சத்தியம் பண்ணி சபிக்கவும் தொடங்கிட்டேன். Pierre aurait dû dire, mais tu ne comprends pas, il y a 3 jours, c'est moi qui ai juré 3 fois en disant que je ne le connaissais pas, je l'ai renié. அதுக்கு பிறகு எனக்கு கோழி கறி கூட சாப்பிட பயமா இருக்கு. கோழி இறைச்சி சாப்பிடும் போது அது கூவுறதுக்கு முன்னதான் நான் மறுதளிச்சேன். Depuis, j'ai même plus envie de manger du poulet parce que le coq avait chanté le moment où j'ai trahi. நான் போனேன்னா நான் முந்தில பின்னுக்கு கூட நான் நிக்க மாட்டேன். ஏசு எழுப்பிட்டாருன்னா நான் எங்கேயாவது போயிருவேன், மீன் பிடிக்க போயிருவேன். Si Jésus est ressuscité, je ne me mettrai pas devant, j'irai derrière. சரியா? அப்ப யோசிப்பாங்க, சரி அப்ப பெஸ்ட் ஆள் தெரியுமா, யார் தெரியுமா? யோவான். Donc quelle est la meilleure personne? C'est Jean. யோவான் தானே இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தார். Parce que Jean s'était couché sur la poitrine de Jésus. இப்போ என்னகிட்ட நீங்க கேட்காதீங்க எப்படி பாஸ்டர் இதை கண்டுபிடிச்சீங்கன்னு. நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்றேன், நம்பினா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க. அந்த நிர்வாணமா ஒருத்தன் ஓட்டினான் தானே, அது யோவான். Ne me demandez pas comment vous l'avez su, mais vous savez que Jean, il avait couru tout nu quand Jésus a été arrêté. அவன் சொல்லுவான், ஆமா நான் நல்லா இருக்கிற காலத்துல இயேசுவின் மார்பில் சாஞ்சிருந்தது என்னமோ உண்மைதான், நானும் முந்தா நாளுக்கு நாள் ஓடனே அம்மனமா. Jean aurait dû dire, c'est vrai, à une époque, j'étais couché sur la poitrine de Jésus, mais il ne faut pas oublier que j'ai couru tout nu. Quand on l'a arrêté, je l'ai abandonné. Mais comment je peux voir maintenant son visage? Donc les 11 réfléchissent. C'est mieux de faire envoyer une sœur pour l'accueil. Donc on va envoyer la mère de Jésus. Ça c'est mieux. Est-ce que quelqu'un aurait dû dire qu'on va envoyer Marie Magdala? J'aurais dû dire aux disciples, venez ici. Est-ce que vous êtes insensés? Elle avait des démons dans elle. Elle faisait de l'adultère. Pas 1 ou 2 démons, mais elle avait 7 démons en elle. Mais maintenant que Jésus est ressuscité, il revient d'où maintenant? Il est mort et il est ressuscité. Est-ce qu'on peut envoyer Marie Magdala pour aller l'accueillir lui? Est-ce que vous êtes insensé? Vous n'avez pas la tête? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி இப்போ வருகிறார். இந்த இடத்திலே இருக்கிற யார் முதலாவது போய் அவரை வரவேற்றார் என்றால் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Jésus il est mort, il est ressuscité, il va revenir. Qui d'entre vous aura la dignité ici d'aller l'accueillir en premier? Est-ce que vous pourrez réfléchir à ça? இல்ல தானே, எனக்கு அந்த தகுதி இல்லை. நான் நினைக்கிறேன். Moi je n'ai pas cette dignité. ஏனென்றால் எத்தனை தடவை இயேசுவுக்கு விரோதமான வேலைகளை நான் செய்திருக்கிறேன். Combien de fois j'ai fait des choses contre Jésus? எவ்வளவு கேவலமான கடந்த காலம். Dans le temps passé, combien de choses mauvaises? இன்றைக்கு சில பேரை பாருங்க, உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? Des autres, que vont-ils penser de vous? இப்ப இவ்வளவு அழகா சூட்டும் டையும் கட்டிக்கிட்டு சாரி கட்டிக்கிட்டு வந்து நின்றதுக்கு இது எங்க இருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கு இல்ல தெரியும். Certains diront maintenant il est en costume cravate ou en beau sari, en belle sari, mais nous on sait où il était avant. சிலோன்ல ஆடுன ஆட்டம் எங்களுக்கு தெரியும். Nous on sait quelle sorte de danse il dansait au Sri Lanka. பாண்டிச்சேரில பண்ணின அட்டகாசம் எங்களுக்கு தெரியும். Nous savons toutes les bêtises qu'il a fait à Pondichéry. லாச்சப்பல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால பண்ணின கூத்தெல்லாம் எங்களுக்கு தெரியும். Nous savons tout ce qu'il a fait à la chapelle il y a 2-3 jours. இப்ப வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் னுகிட்டு இருக்குது. Maintenant il est en train de dire alléluia et gloire à Dieu. இப்ப வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு வந்து வரிசையா நின்னுகிட்டு பாடுது. Maintenant c'est en sari blanc, il est en train de chanter à la chorale. இப்ப வெள்ளை சட்டையும் டையும் மாட்டிக்கிட்டீங்கன்னு வந்து நின்னுகிட்டு பாடுது. Maintenant c'est en costume cravate, il est en train de chanter à la chorale. இப்ப வீடியோ எடுக்குது. Maintenant il prend le vidéo. இப்ப காணிக்கையெல்லாம் எடுக்குது. Maintenant il ramasse l'offrande. இல்லையா? ஆனா எங்க இருந்து இது வந்துச்சு? D'où est-il venu? என்ன கூத்தெல்லாம் பண்ணுச்சு? Toutes les bêtises qu'elle a faites. நமக்கும் தெரியும், மற்றவனுக்கும் தெரியும். Moi je le sais et les autres aussi le savent. சரியா நான் சொல்றது? C'est vrai ou pas? ஆனால் இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அவருடைய பார்வைக்காக.
Mais moi, je remercie vraiment le Seigneur. அவர் பார்த்த தகுதி என்ன? Est-ce que vous avez un passé qui était vraiment mauvais? சொல்ல முடியாத, சொன்னால் கூச்சம் வரக்கூடிய கடந்த கால அசுத்தங்கள் உங்கள் வாழ்வில் இருந்திருக்கிறதா? Est-ce que vous, dans votre passé, vous avez des impuretés, des choses mauvaises que vous ne pouvez même pas dire que vous avez dans votre vie? உங்களை அறிந்தவர்களும் உங்களை தெரிந்தவர்களும் உங்களுடைய கடந்த கால அசுத்தங்களையும் அறிந்திருக்கிறார்களா? Est-ce que les gens qui étaient avec vous, vos amis, vos familles, ils connaissent tous les impuretés que vous avez fait? அன்று செய்த பாவங்கள் இன்றும் உங்களை வாட்டுகிறதா? அன்று செய்த அட்டகாசங்கள் இன்றும் உங்களை அப்படியே முடக்கி வைக்கிறதா? Est-ce que les péchés que vous avez fait à l'époque, c'est en train encore de vous briser, de vous donner encore la souffrance? அப்படியானால் இயேசு இன்றைக்கு உங்களை சந்திப்பதற்கு நீங்கள் தகுதியுடையவராய் இருக்கிறீர்கள். Donc aujourd'hui, vous êtes digne vraiment que Jésus vous rencontre. அது உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. Donc le Jésus qui est ressuscité, il a la dignité, il veut vous rencontrer, vous avez cette capacité. யாராவது சொன்னீங்கன்னா Quelqu'un le dit. நான் அப்பப்ப ஏதாவது ஒன்று ரெண்டு போய் சொல்லியிருப்பேன், நான் இருக்கும். Certains peuvent dire peut-être que moi j'ai dit 2-3 mensonges. நான் சிகரெட் பீடி சாராயம் எல்லாம் ஒண்ணுமே வாயில கூட வச்சதில்லை. C'est vrai que j'ai jamais mis la cigarette ni j'ai jamais bu de l'alcool. நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைச்சதில்லை. J'ai jamais pensé du mal même à une petite mouche ou un moustique. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முந்தையும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு சரி, நான் என் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். Avant même mon salut, après même mon salut, je marche toujours selon ma conscience. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, S'il y a des gens comme cela, I am sorry, இன்றைக்கு இயேசு உங்களை பார்க்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. je suis désolée de vous dire, mais Jésus, vous n'avez pas la dignité que Jésus vienne vous rencontrer. மிச்ச 6 பாயிண்ட்லயும் பாருங்க ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு. இல்லனா நீங்க சர்ச்சை விட்டு போயிடுறது நல்லது. கொமினியனுக்கு முன்னாலே Regardez dans les 6 autres personnages que je vais dire si vous avez la même dignité ou sinon vous quittez l'église tout de suite. புரியுதா? Est-ce que vous comprenez? பிசாசு தலைகீழாக சொல்லுவான். Satan, il dit toujours l'inverse. பிசாசு சொல்லுவான், உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்க விரும்புவது பரிசுத்தவான்களை. Satan, il dira, Jésus, il veut rencontrer d'abord les saints. அவர் மரித்ததே பாவிகளுக்காக. Mais lui, il est mort pour les pécheurs. அவர் உயிரோடு எழும்பினது பாவிகளுக்காக. Il est ressuscité pour les pécheurs. அவர் மரித்தது உங்களுக்காக. C'est pour vous qu'il est mort. எங்கள் எல்லாருக்காகவும் அல்ல, தனித்தனியாக உங்களுக்காக. Il est pas mort pour tout le monde, mais chacun en particulier. சரியா? C'est vrai? சோமரி, உங்களோட பர்த்டே என்ன? வருஷத்தை சொல்லாம சொல்லுங்க. வருஷத்தை சொல்லுங்க, பரவாயில்ல, கிளவே எனக்கு தெரியும். 21ஆம் மாசமா? 21 மாசம் இருக்கா பிரான்ஸ்ல? Mars. 3வது மாசம் எத்தனாவது நாள்? 21. எந்த கல்யாண நாள் ஐயா அது? என்ன வருஷம்? 1965 மார்ச் மாதம் 21ஆம் தேதி பிறக்க போகின்ற ஷான்மரிக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு வந்தார் ஐயா. On peut dire que pour quelqu'un, Jean-Marie, qui va naître le 21 mars en 1965, Jésus est venu uniquement pour lui. அந்த ஷான்மரிக்காக ஆண்டவர் உயிரோடு எழும்பினார். Et pour ce Jean-Marie, le Seigneur est ressuscité. உங்களுக்காக, தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்காக அவர் மரித்து உயிரோடு எழும்பினார். Particulièrement, rien que pour vous, il est mort et il est ressuscité. அவர் மரித்தது நீங்கள் நல்லவராய் இருந்தபடியால் அல்ல. நீங்கள் நல்லவராய் இருந்திருந்தால் இப்போதே வெளியே போயிருங்க. நீங்க தேவையில்லை அவருக்கு. Il n'est pas mort parce que vous étiez quelqu'un de bien, mais parce que vous étiez mauvais, il est ressuscité, il est mort pour vous. எவ்வளவு கேவலமாய் நீங்கள் வாழ்ந்தீர்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சான்ஸ் அதிகம். Plus vous avez eu une vie mauvaise, plus vous avez de la chance, de la dignité pour le rencontrer. விளங்குதா? Est-ce que vous comprenez? ஏனென்றால் 7 பிசாசுகள் துரத்தப்பட்டிருந்த மகதலேனா மரியாளை இயேசு முதல் தரிசனமானார். ஆமென். Regardez Marie Magdala qui avait les 7 démons, c'est elle qui a vu tout d'abord Jésus. இன்றைக்கு சில பேருக்கு உங்களுடைய கடந்த கால அசுத்தங்களும் பாவங்களும் உங்களுக்கு கரைச்சல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. Pour certains d'entre vous, il y a votre péché et toutes les impuretés que vous avez fait à l'époque, c'est en train de vous troubler. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அது தடையாக இருக்கிறது. Ça vous empêche de faire même le ministère. குற்ற உணர்வு உங்களை தாக்கிக் கொண்டு. Ça vous donne la culpabilité. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், Mais Jésus dit, நான் உன்னை தொட்டேன், உன்னை சுகமாக்கினேன், உன்னை இரட்சித்தேன், இன்று உனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறேன், உன்னை சந்திக்க விரும்புகிறேன். mais Jésus te dit, je t'ai touché, je t'ai sauvé et moi je suis là toujours, je suis ressuscité pour toi et je veux te rencontrer. அது முதலாவது. ஓகேயா? Ça c'est premièrement. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கிட்டார் இயேசு. Jésus est descendu à l'aéroport. போய் வரவேற்றது யாரு? Qui l'a accueilli? மகதலேனா மரியாள். Marie Magdala. வரவேற்று இப்ப கார் பார்க்குக்கு போய்கிட்டு இருக்காங்க. Donc maintenant ils sont en train de garer la voiture. அந்த கார் பார்க்ல யாரு வெயிட் பண்றாங்க? Au parking, il y en a qui attendent. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். இரண்டாவது அவர் யாரை சந்தித்தார்? Matthieu 28:9.
மத்தேயு 28:9. Matthieu 28:9. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். கொஞ்சம் அந்த மேல வாசிங்க, அந்த அவர்கள்ங்கிறது யாரு, எவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு வாசிங்க. எத்தனாவது வசனத்துல அது இருக்குது? யார் அது? 28ஆம் அதிகாரம். நீங்க வாசிங்க, முதலாவது வசனத்தை வாசிங்க. Verset 1, 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 2 பேர் போயிருக்கிறாங்க. அந்த 2 பேரும் யார்? பெண்கள். Il y avait 2 personnes qui étaient au sépulcre, c'était 2 femmes. 2 femmes. யார் அந்த 2 femmes? ஒன்று மகதலேனா மரியாள், மற்றது மற்ற மரியாள். Il y avait Marie Magdala et l'autre Marie. மரியாள் என்ற பேரின் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? Vous savez quelle est la signification du prénom Marie? மரியாள் என்றால் கசப்பு. Marie, ça veut dire amertume. அது சரி. இந்த 2 பெண்கள் இவர்களுக்கு தரிசனமானாராம் இயேசு 9வது வசனத்திலே. வாசிங்க. Regardez dans le verset 9, c'est à ces 2 femmes-là qu'il est apparu Jésus. இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு என்ன சொல்றார்? Regardez qu'est-ce qu'il leur dit en les rencontrant. ஏன்டி நீங்க குறுக்க வந்தீங்க? Il n'a pas dit mais pourquoi vous êtes venus devant moi? இல்ல, நம்ம ஊர்கள்ல நாங்க போகும்போது யாராவது விதவை வந்தா சில பேர் என்ன சொல்லுவாங்க, சி இவ ஏன் அபசகுன மாதிரி குறுக்க வந்தாமங்கல. Regardez, dans nos pays, quand il y a une veuve, quand on va pour une chose et qu'il y a une veuve qui passe devant, on dit mais pourquoi elle est venue devant, ça va faire une mauvaise augure. யூதர்களுடைய கலாச்சாரத்திலே பெண்கள் மதிக்கப்படவில்லை. Dans la civilisation juive, les femmes étaient mises de côté, elles n'avaient pas la dignité. ஜெப ஆலயத்துக்கு பெண்கள் வர அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. Dans la maison de prière, les femmes n'avaient pas le droit de venir prier. பெண்கள் பாடசாலைக்கு போய் படிக்க தடை. Les femmes n'avaient pas le droit d'aller à l'école et étudier. ஆகவே பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத யூத சமுதாயத்திலே, Dans une société où la femme n'avait pas de position, யாரும் போய் முதலாவது பெண்களை சந்திக்க மாட்டார்கள். personne ne va jamais rencontrer tout d'abord la femme. பெண்களை அனுப்பி நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். On n'enverra jamais une femme en disant voilà j'arrive. சமுதாயத்திலே மதிப்பு கிடைக்காத பெண்களை இயேசு சந்தித்து, Jésus, il a rencontré des femmes qui n'avaient aucune position dans la société. 10வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். Regardez le verset 10, qu'est-ce qu'il dit? வாசிங்க ஐயா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். என்ன நடக்குது தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் முதலாவது தன்னை காட்டாமல், regardez qu'est-ce qui s'est passé. Il s'est pas montré tout d'abord à ses frères. அவர் இந்த பெண்களுக்கு சொல்லுகிறார், et il dit à ces femmes, நீங்கள் போய் சொல்லுங்கள் அவர்களுக்கு கலிலேயாவுக்கு வர சொல்லி. dites-leur vous les femmes de venir à la Galilée. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? அதாவது சமுதாயத்திலே மதிக்கப்படாத பெண்களை இயேசு மதித்தார். Regardez, Dieu a donné une position d'honneur à ces femmes qui n'avaient pas d'honneur dans cette société. எந்த அளவுக்கு மதித்தார்? À quel point a-t-il donné d'honneur? அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உயிர் தெழுந்து விட்டேன், நான் கலிலேயாவிலே வந்து என்னுடைய சகோதரர்களை சந்திப்பேன் என்று நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். Il a dit, vous les femmes, allez dire que je suis ressuscité et que je vais les rencontrer mes frères en Galilée. உங்களுடைய வீட்டார் உங்களை மதிப்பதில்லையா? உங்களுடைய வீட்டார் உங்களை மதிப்பதில்லையா? Est-ce que vous donnez pas de l'honneur aux gens de votre maison? உங்களுடைய புருஷன் உங்களை கேவலப்படுத்தி பேசுகிறாரா? Est-ce que votre mari vous humilie? உங்கள் மனைவி உங்களை கேவலப்படுத்துகிறாளா? Est-ce que votre femme elle vous humilie? உங்கள் பிள்ளைகள் உங்களை கிண்டல் செய்கின்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் உங்களை விட முன்னேறி விட்டார்களா? Est-ce que vos enfants sont arrivés dans une position où ils se moquent de leurs parents? உங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே உங்களுக்கு மதிப்பு இல்லையா? Est-ce que vos frères, vous n'avez pas aucun honneur au milieu de vos frères? சபையிலே வீட்டு கூட்டத்திலே உங்களை யாரும் மதிப்பதில்லையா? Aux cellules de prière à l'église, personne ne vous fait attention à vous? உங்களுக்கு எந்த விதமான பொறுப்பையும் கொடுப்பதில்லையா? On vous donne aucune responsabilité? நீங்கள் நினைக்கிறீர்களா, ஐயோ நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள் பின்னாலே அமர்ந்து விட்டு போவதற்கு தான் நான் லாயக்கு என்று? Est-ce que vous pensez je suis quelqu'un d'inutile, je peux rester que au fond de la salle? இயேசு உங்களை உயிர் தெழுந்தவராக சந்திக்க விரும்புகிறார். Jésus veut vous rencontrer en tant que ressuscité. மாத்திரமல்ல, Pas seulement, உங்களை போய் அறிவிக்க சொல்லுகிறார் இயேசு உயிர் தெழுந்த நற்செய்தியை. il vous dit d'aller annoncer la bonne nouvelle que Jésus est ressuscité. நான் உயிர் தெழுந்து விட்டேன், Je suis ressuscité. நான் இவர்களை வந்து சந்திக்க போகிறேன், Je vais aller rencontrer. இந்த செய்தியை போய் சொல்லுங்கள் என்று இயேசு முதல் அனுப்பியது பெண்களை.
Ah, c'est les femmes qu'il a envoyées d'abord aller annoncer cette nouvelle. பெண்கள் அவமதிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே, C'était dans une société où les femmes étaient rejetées. பெண்களை துச்சமாக மதித்து காலிலே மிதித்த ஒரு சமுதாயத்திலே, C'était une société où vraiment les femmes étaient écrasées et rejetées, mises de தன்னுடைய côté. ஊழியத்துக்கு அவர் முதலாவது கட்டளை கொடுத்து அனுப்பியது பெண்களை. C'est aux femmes qu'il a donné cette première responsabilité, il les a envoyées. பெயரிலேயே கசப்பு என்ற பெயரை வைத்திருந்தவர்களை அனுப்புகிறார் பாருங்க. Il a envoyé vraiment des femmes qui portaient dans leur nom même le mot amertume. உங்களுக்கு ஆட்கள் பேர் வச்சிருக்காங்களா? Est-ce qu'on vous a donné des noms? சிடுமூஞ்சின்னு பேர் இருக்கா உங்களுக்கு? Un visage qui n'est pas belle, qui est en colère. இலிச்சவாய் அப்படின்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்களா? அதெல்லாம் பிரெஞ்சில் எப்படின்னு தெரியாது எனக்கு. சவாப்பானோ சில பேர் சொல்றாங்களா? விடியாத மூஞ்சி. Certains disent c'est un visage qui ne porte rien de bon. சில நேரம் உங்க Visage de கண்ணாடி, malheur. சில நேரம் உங்க கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கே தெரியுது அது உண்மைதான். C'est vrai que quand on se voit quelquefois dans le miroir, on pense ça. விடியாத மூஞ்சி, சிடுமூஞ்சி, சனியன், கலுசர, நாயி, பேயி இப்படி உங்களை ஜனங்க நினைச்சாங்கன்னா, S'il y a des gens qui pensent vous êtes un chien, vous êtes un malheur, vous êtes un démon, des choses comme cela, இயேசு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ça veut dire que Jésus il veut vous utiliser. அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்களை, இந்த சிடுமூஞ்சியை, இந்த சனியன் பிடித்த மூஞ்சை ஆண்டவர் தெரிவு செய்ய விரும்புகிறார். Ces visages qui sont honteux, qui ne sont pas beaux, c'est ces visages-là qu'il veut utiliser pour apporter sa nouvelle. தாழ்வு மனப்பான்மை இருப்பவர்களை இன்று இயேசு சந்திக்க விரும்புகிறார். Jésus veut rencontrer ceux qui ont l'humilité. ஐயோ எனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று நினைப்பவர்களை உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு சந்திக்க விரும்புகிறார். Ceux qui disent je n'ai aucune capacité, aucune dignité, c'est eux que le Jésus ressuscité veut rencontrer. மூன்றாவது, Troisièmement, 1 கொரிந்தியர் 15:5 1 Corinthiens 15:5. பவுலடியார் இப்படி சொல்கிறார். அது கொஞ்சம் முன்னால இருந்தே வாசிங்க ஐயா. 1 Corinthiens 15:5, Paul dit ainsi. உயிர்த்தெழுந்த பிறகு நானும் பிரட்டிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 1 Corinthiens chapitre 15. 1 கொரிந்தியர் எங்க? மூன்றாவது வசனத்தின் நடுப்பகுதியிலிருந்து வாசிங்க. 242வது பக்கத்துல மேல இருந்து வாசிச்சீங்கன்னா, Lisez le verset 3, chapitre 15, verset 3. கிறிஸ்துவானவர் அதுல இருந்து வாசிங்க. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியலின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். ஹலோ ஹலோ ஹலோ, நல்ல கவனிங்க இந்த இடத்தை. Regardez bien ici. பெண்களுக்கு தரிசனமாகி விட்டார். முதல்ல அதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். Tout d'abord, il est apparu aux femmes, on l'a vu tout d'abord. முறைப்படி அவர் ஆண்களுக்கு தான் தரிசனமாகி இருக்க வேண்டும். Si c'était normalement, il aurait dû apparaître aux hommes. இப்போ பார்ப்போம் அவர் ஆண்களில் முதலாவது யாருக்கு தரிசனமானார். Maintenant, parmi les hommes, quels sont les hommes qu'il rencontre d'abord? பவுலடியார் சொல்லுகிறார், கேபாவுக்கு தரிசனமாகி அதற்கு பிறகு தான் சீஷர்களுக்கு தரிசனமானார் மற்றவர்களுக்கு. L'apôtre Paul, il dit, il est apparu à Céphas d'abord, puis ensuite aux 12. யார் இந்த கேபா? Qui était ce Céphas? யார் கேபா? பேதுரு C'est Pierre. என்ற தெய்வமே. மற்ற இப்ப 12 பேர் இருந்தார்கள். Ils étaient 12. அதுல ஒருவன் காட்டி கொடுத்து விட்டு நான்று கொண்டு செத்தான், யூதாஸ். Il y en a un qui a trahi Judas, il s'est suicidé. C'est fini. இப்போ 11 பேர் மிச்சம் இருக்கிறார்கள். Maintenant, il reste 11. அந்த 11 பேரிலே கேவலமான வேலையை செய்தது யார் சொல்லுங்க? Dans ces 11 personnes, quel était celui qui a fait le plus mauvais travail? யோவான் சரி தண்ட உடுப்ப கழட்டிட்டு தானே ஓடுனான். இயேசுவோட உடுப்ப கழட்டிட்டு ஓடலையே. Jean, lui, il s'est mis lui-même à nu et il a couru, mais il n'a pas pris les vêtements de Jésus. யாக்கோபு மற்ற அந்த சீஷர்கள் எல்லாம் அவன் கைவிட்டுட்டு ஓடிட்டானே ஒழிய அவன் இயேசுவை தாக்கலையே, இயேசுவை பாதிக்க வைக்கலையே. Jacques, les autres disciples et tout, qu'est-ce qu'ils ont fait? Ils n'ont pas attaqué Jésus, ils ont abandonné, ils sont partis. பேதுரு என்ன செய்தான்? Mais Pierre, qu'est-ce qu'il a fait? 3 தடவை இயேசுவை மறுதலித்தான். 3 fois il a renié Jésus. இயேசு பார்த்து கொண்டிருக்கத்தக்க இவன் இயேசுவை மறுதலித்தான். Devant Jésus qui le regardait, il a renié. 3வது தடவை La 3e fois, அவன் இயேசுவை தெரியாது என்று சொல்வதை நிரூபிப்பதற்காக, pour montrer que Jésus, il le reniait, il ne connaissait pas Jésus, இயேசுவை சபித்தான். il a même maudit Jésus. எப்படி சொல்லிருப்பான் தெரியுமா? Vous savez qu'est-ce qu'il a dit? இந்த நாசமா போன மனுஷனை நான் தெரிஞ்சிருந்துக்கிறேன்னு நீ சொல்றியா? அவன் நாசமா போக, அவன் அம்மா நாசமா போக, அவன் புள்ள குட்டியெல்லாம் நாசமா போக, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது.
C'est comme விளங்குதா? il a maudit comme cela en disant, ce Jésus qui est maudit, je ne le connais pas du tout. C'est comme cela qu'il a maudit. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? Vous pensez comment devait être le cœur de Jésus? அட இவன் என்னை தெரியாதுன்னு சொன்னாலே பிரச்சனை. Le fait de dire je ne te connais pas, c'est déjà un problème. இவன் என்னைய சபிக்கிறான். En plus de ça, il a maudit Jésus. சத்தியம் வேற பண்றான். Il a juré. ஐயோ ஆண்டவர் மேல சத்தியமா நான் சொல்றேன். Il dit, je jure sur le Seigneur Dieu. எருசலேம் மேல சத்தியமா சொல்றேன். Je jure sur la ville de Jérusalem. என் தலை மேல சத்தியமா சொல்றேன். Je jure sur ma propre tête. இவனை எனக்கு தெரியாது. Je ne le connais pas. இதே இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லுகிறார்? Jésus, qu'est-ce qu'il a dit dans l'enseignement de la montagne? சத்தியம் பண்ணாதே. Ne jure pas. எருசலேமுக்கு நேராக சத்தியம் பண்ணாதே, வானத்துக்கு நேராக சத்தியம் பண்ணாதே, உன் தலைக்கு நேராக சத்தியம் பண்ணாதே என்று இயேசு சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த சீஷன் C'est un disciple qui a entendu la prédication. Il a dit, ne jure pas selon ta tête, ne jure pas sur Jérusalem ni sur le ciel. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? Comment devait être Jésus? நான் ஒரு சாதாரண பாஸ்டர். Je suis un simple pasteur. எனக்கே நிறைய வண்டவாளம் உள்ளுக்கு இருக்கு. வண்டவாளம். Moi-même, j'ai plein d'histoires. செத்தான் வண்டவாளம். 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 ஆனா நமக்கே நம்மட விசுவாசி ஒருத்தன் எவனாவது கள்ளத்தனமா சிகரெட் குடிக்கிறான்னு கேள்விப்பட்டா என்னமோ அவனை கொலை செய்யற மாதிரி ஒரு உணர்வு வருது. Si nous on entend qu'un de nos croyants il est en train de fumer la cigarette en secret, nous on a envie de le tuer. நானும் என்னுடைய மனைவியை கண்ட மாதிரி ஏசுறது உண்டு. Moi aussi je parle quelquefois méchamment. Si il y a eu une époque je parlais mal de ma femme. ஆனால் நம்முடைய விசுவாசிகளிலே ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை கேவலமாக ஏசினால் நமக்கு கோபம் வருகிறது. Si on voit dans nos croyants il y a un mari qui parle mal de sa femme, on se met en colère en tant que pasteur. அப்படி இருக்கும்போது இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருடைய பிரசங்கத்துக்கு எதிராக இவன் சத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறான் தன்னை தெரியாது. எப்படி Imaginez quel doit être l'état du cœur de Jésus quand il a entendu la parole et il parle, il jure. உங்க புள்ளட ஸ்கூலுக்கு போறீங்க. Vous allez à l'école de votre enfant. உங்க புள்ள மற்ற ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருக்குது. Votre enfant est en train de jouer avec ses amis. யாரோ ஒன்னு கேக்குது, இது யாரு அப்படினு. Alors un autre enfant demande à votre enfant, c'est qui ça? உங்க புள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுது, இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள்னு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? Et votre fille, votre enfant, il montre en disant, ça c'est une tante ou c'est un oncle que je connais, en vous montrant vous. இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ண தொடங்கும்போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. Imaginez Jésus, qu'est-ce qu'il doit avoir ressenti quand Pierre l'a renié, il l'a maudit. 3 நாட்களில் இயேசு ஆண்களில் பேதுருவுக்கு முதலாவது தரிசனமாகிறார். Dans les 3 jours après sa mort, dans les hommes, à la première personne qu'il a rencontrée, c'est Pierre. என்ன யாராவது இந்த மாதிரி துக்கப்படுத்தி Combien de personnes a vraiment fait souffrir comme cela? அப்புறம் அவன் என்னைய பார்க்க வர்றான்னு தெரிஞ்சா Si cet homme il vient me voir après நான் m'avoir fait வீட்டுக்கு souffrir, இருந்து சொல்லுவேன், எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பார்க்க வந்தான்னு சொல்லு, போ சொல்ல அவன நாய். moi je lui dirais avec quel visage il vient me rencontrer alors qu'il m'a fait souffrir. இங்க வரதுக்கு முத நாளே நான் இதை செஞ்சேன். Avant même ce que je vienne ici, j'ai fait cela. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு பாஸ்டர் நான் விலக்கிட்டேன், அவர் போயிட்டார். Parce que j'ai mis un pasteur de côté, il est parti. நான் இன்னொரு வீட்டுக்கு போயிருந்த போது அங்க இவர் இருக்கிறார். Quand j'ai été à visiter une maison, cet pasteur que j'ai rejeté, il était là. நான் போயிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்து நான் வேன்ல ஏறி ஏசியை போட்டுட்டு இல்ல வேன்ல ஏறி உட்கார்ந்துட்டேன். Donc moi j'ai prié pour cette maison et je suis rentré dans ma voiture. இப்போ போன வியாழக்கிழமை La semaine dernière, jeudi. அப்போ அவர் வரார். அப்ப எனக்கு வேனூருக்கு இருக்குன்னு சொல்றாங்க, பாஸ்டர் அந்த அவர் வரார். Alors les gens qui conduisaient la voiture me disaient, pasteur, il vient là, cet homme. டக்குன்னு என்னுடைய வேன்ல அந்த ஷட்டரை ஏத்திட்டு ஏசியை போட்டுட்டேன். Donc, tout à coup j'ai monté la vitre et j'ai mis la clim. இப்படி இருக்கிறேன் நான். Et j'étais assis. அப்ப அவர் வந்து அங்கட்டால தட்டுறார். Il est venu, il a frappé la porte, la vitre. அப்ப நான் இப்படி பார்த்துட்டு அவர் ஸ்ப்ரைட் வேணுமான்னு கேட்கறாரு. Il est venu, je l'ai regardé, il m'a demandé, est-ce que vous voulez un coca? Et j'ai fait ce geste-là. இப்போ நீங்க யோசிக்கலாம், Maintenant réfléchissez. நீ எந்த தகுதியை வச்சுக்கிட்டு டி பிரசங்கம் பண்றேன்னு. Vous pouvez me demander avec quelle dignité toi tu es en train de donner le message aujourd'hui. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். Moi je vous demande une question. நீங்க எந்த தகுதியை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்க? Avec quelle dignité vous avez pour me poser cette question? நானும் அவ்வளவுதே, நீங்களும் அவ்வளவுதே. Vous et moi c'est le même niveau, c'est la même chose. எல்லாம் கூட்டா மனம் திரும்புவோம். On va se repentir en groupe ensemble. இங்க எனக்கே இடிக்குது பண்ற பிரசங்கம். Mais ce message ça me coince moi-même. சவாப்பானோ இவங்க நினைச்சிருப்பாங்க, பாஸ்டர் நான் சொல்ல போறேன்னு, நான் அதற்காய் மனம் திரும்பினேன். இங்க இன்னும் திருந்தல்ல. Certains diront mais moi je me suis repenti, mais non, c'est pas encore fait. இப்போதான் எனக்கே படுது, ஐயோ ஆமா
இயேசு அப்போ நான் இயேசுவின் இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க. Si Jésus était vraiment avec moi, qu'est-ce que j'aurais dû faire? நான் மாத்திரம் மரிச்சு உயிரோட எழும்பி பேதுரு வந்தான்னா இங்க இருக்க படவா ராஸ்கல் இன்னும் ஒரு அடி எடுத்து வை உண்ட காலை ஒடிப்பேன்டா. Si moi j'étais Jésus, j'étais mort et ressuscité, que Pierre vient devant moi, je l'aurais grondé, je l'aurais cassé ses jambes. என்கிட்ட வாங்கி தின்னு போட்டு 3.5 வருஷம் என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டியாட்டா. J'aurais dit, tu as mangé pendant 3 ans et demi avec moi et maintenant tu m'as renié en disant que tu ne me connais pas. ஒன்ன போய் நான் இந்த சீசனை ஆக்குனேனே. Mais je regrette de t'avoir mis en tant que disciple pour moi. ஓ மாமியார போய் நான் சுகப்படுத்தினேனே. Moi j'ai guéri ta belle-mère à toi. இல்லையா? J'aurais dû dire ça. உன்னுடைய படகை நான் பயன்படுத்தினேனே பிரசங்கம் பண்ண. J'ai utilisé ta barque pour faire la prédication. நீ நல்லா இருப்பியா? Est-ce que tu auras une belle நீ vie? நாசமா போ. Tu seras malheur pour உன் toi. பொண்டாட்டி நாசமா போகட்டும். Ta femme aussi. உன்னுடைய அந்த சுகமான மாமியார் திருப்பி ஜுரம் வந்து சாகட்டும். Que ta belle-mère qui a été guérie soit encore malade. இதெல்லாம் நான் சொல்லிருப்பேன். C'est comme cela que j'aurais dit. நீங்க அந்த அளவு கெட்டவங்களான்னு எனக்கு தெரியும். Moi je ne sais pas si vous êtes comme cela. ஆனால் இயேசு நல்லவர். Mais Jésus était bon. இயேசு கேபாவுக்கு தரிசனமானார். Et c'est à lui qu'il est apparu. பேதுருக்கு முதலாவது தரிசனமாகி அவனுக்கு முதல் தன்னை அவனை முக்கியமானவனாக காட்டிவிட்டு அப்புறம் மற்ற சீஷர்களுக்கு தரிசனம். Regardez, il est apparu à Jésus et il l'a mis en tant que responsable, il lui a donné de l'importance. பேதுரு செய்தது என்ன? Qu'est-ce qu'il a fait Pierre? இப்போ நான் திருப்பி என் கதைக்கு வரேன். Je reviens à mon histoire à moi. பின்னுக்கு இருக்கிற என்னுடைய 2 மத்த பாஸ்டர்மார் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க செஞ்சது சரின்னாங்க. Et 2 pasteurs qui étaient avec moi, ils ont dit, pasteur, vous avez bien fait en ne parlant pas à cet homme. இப்போ இனி நான் சிலோனுக்கு போயிட்டு இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணருக்கு. Moi, j'ai quitté Sri Lanka et je suis en train de prêcher là. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் இதெல்லாம் வேணாம் பிரெஞ்சில். அப்ப அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க செஞ்சது சரி, ஏன் தெரியுமா? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன் தெரியுமா பாஸ்டர்? Les 2 frères, ils étaient en disant, c'est bien pasteur ce que vous avez fait, vous savez pourquoi? இது துரோகம். Parce qu'ils vous ont trahi. இது துரோகம். Ils vous ont trahi. எதிரியை நம்பினாலும் துரோகியை நம்ப கூடாது. On peut faire confiance à l'ennemi, mais pas à ceux qui trahissent. பேதுரு இயேசுக்கு செய்தது என்ன? Pierre, qu'est-ce qu'il a fait à Jésus? துரோகம். Il l'a trahi. இல்லையா? Oui ou non? ரோகம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் நிப்பாட்டுங்க, உங்களுக்கு பிரெஞ்சில் சொல்ல முடியாது. ரோகம்னா வியாதி. ரோகம்ங்கிறது வியாதி. அந்த வியாதிக்கே து அப்படின்னு துப்பிட்டு சொன்னா துரோகம். விளங்குதா? து ரோகம். அப்ப ரோகங்களிலேயே கேவலமான ரோகம் துரோகம். அதை செய்தான் பேதுரு. இயேசு என்ன செய்கிறார்? அவனை முக்கியமானவனாக நினைத்து அவனை சந்திக்கிறார். Jésus lui a donné quelqu'un de l'importance à Pierre et il l'a rencontré. இந்த சபையிலே இப்போ உங்களுடைய ஊழியத்திலே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு துரோகம் செய்து விட்டு யாராவது இருக்கிறீர்களா? Est-ce que dans cette église, est-ce que quelqu'un y a ici qui a vraiment fait trahir Jésus? உங்களுக்கு அந்த துரோகம் ஞாபகத்துக்கு வந்து உங்களை வாட்டுகிறதா? Est-ce que vous vous souvenez de la trahison que vous avez fait et que ça vous fait souffrir? ஞானஸ்நானம் எடுத்த ஒரு விசுவாசியாக நான் அதை செய்திருக்க கூடாதே என்று நினைக்கிறீர்களா? Est-ce que vous pensez, j'ai pris le baptême, je suis un croyant et j'aurais pas dû faire cela? ஊழியத்திலே இருந்து கொண்டு நான் இதை செய்திருக்க கூடாதே என்று நினைக்கிறீர்களா? Est-ce que vous dites, j'ai fait le ministère et j'ai fait cela, c'est pas bon? ஆண்டவருக்கு நீங்கள் துரோகம் செய்திருந்தால், Si vous avez fait une trahison au Seigneur, இன்றைக்கு அவர் உங்களை உயிர்த்தெழுந்த இயேசுவாக சந்திக்க விரும்புகிறார். il veut vous rencontrer en tant que le Jésus ressuscité. இயேசு பேதுருவை சந்தித்தது அவனை திட்டுவதற்கல்ல. Jésus n'a pas rencontré Pierre pour le rejeter. அவனை ஒரு பெரிய ஒரு 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 ஊழியக்காரனாக மாற்றுவதற்கு. Pour le transformer en tant qu'un grand serviteur de Dieu. துரோகம் செய்த இயேசு அந்த சபையிலே பெரிய முதல் பிரசங்கியாய் மாறினார். Pierre qui a renié, qui a trahi, il est devenu le grand serviteur de Dieu qui prêchait. துரோகியாய் இருந்த பேதுரு தான் பெந்தகோஸ்தே என்ற முதல் பிரசங்கம் செய்து 3000 பேரை ஒரே நாளில் சபையில் இரட்சிக்கப்பட வைத்தான். C'est ce Pierre qui a trahi quand il a prêché pour la première fois. Il y a 3000 personnes qui se sont converties et qui sont venues à 7 Christ. பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறோம்னு எவ்வளவு பெரிய சந்தோஷம். Le fait de donner le baptême à 3000 personnes, qu'est-ce que ça doit être comme joie? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை கொண்டு வந்தான் முன்னாள் துரோகியாகிய பேதுரு. Dans un seul message, Pierre qui a trahi, il a amené 3000 personnes à Jésus. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு துரோகம் செய்திருந்தால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை தொட விரும்புகிறார். Donc si vous avez trahi, le Christ ressuscité, il veut vous toucher. ஐயோ நேரம் போகுது, சீக்கிரம் ஓடுவோம் நாங்க. யோவான் 24வது அதிகாரம் 29ல இருந்து வாசிங்க. Jean 24 à partir du 29. போகிறார்கள் 2 சீஷர்கள் எம்மாவை நோக்கி. Sur le chemin d'Emmaüs. 24ஆம் அதிகாரம் யோவான் 29ல இருந்து 31 வரை வாசிங்க. Jean 24. லூக்காவா? லூக்கா, சாரி லூக்கா. வாசிங்க, சாரி. Luc. C'est pas Jean, c'est Luc.
À part- 31. Luc chapitre 24, வாசிங்க. அவர்கள் அவரை à நோக்கி partir de 29 à 31. யோவான்ல 24க்கு பிறகு லூக்கால 24, 29, 31. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எவ்வளவு ஒரு கேவலமான ரெண்டு சீஷர்கள் தெரியுமா? Regardez quels étaient les mauvais disciples. இயேசு அவர்களுடனே நடந்து வருகிறார். Jésus marchait avec eux. இயேசு கேட்கிறார், என்ன பேசிக் கொண்டு போகிறீர்கள் என்று. Jésus leur demandait de quoi parlez-vous? அவர்கள் இயேசுவுக்கே சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தெரியாதா நடந்த சம்பவங்கள் என்று இயேசுவின் சம்பவங்களையே சொல்லுகிறார்கள். Ils sont en train de raconter à Jésus ce qui s'est passé à Jésus à lui-même. அப்போ அவர்கள் அழைத்தபடினால் இவர்கள் போய் இயேசு அவர்களோட போய் சாப்பிடுகிறார். Donc Jésus les accompagne et il va manger avec eux. இது இயேசு தான் என்று அவர்களுக்கு கண்டபோது எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பார்கள். Combien ils auraient eu honte quand ils ont vu que la personne qui l'a accompagné c'était Jésus lui-même. இயேசு அவர்களுடைய எஜமான், அவர்களுடைய கர்த்தர் அவர்களோடு இருந்த பொழுது அவரை அறியாதவர்களாய் இருந்தார்கள். Ils ont vécu avec Jésus, ils ont marché ensemble mais ils ne le connaissaient pas, ils l'ignoraient. உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் உணராமல் இருக்கிறதா? Est-ce que vous n'arrivez pas à sentir la présence de Dieu? சபையிலே வந்து அமர்ந்திருக்கும் போது Quand vous êtes bien assis à l'église, சிலர் அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவரை ஆராதிக்கிறதை பார்க்கும்போது, quand vous voyez certains qui parlent en langue, qui adorent le Seigneur Jésus, சிலர் விழுந்து எழும்பி அழுது சிரித்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது, quand on voit que certains qui se roulent par terre, qui sautent et qui vraiment profitent de la présence de Dieu, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாதுங்கிற மாதிரி மரம் மாதிரி நின்று கொண்டிருக்கிறீங்களா? est-ce que vous êtes debout comme un arbre en disant il y a 10 000 qui tombent à mon côté et 50 000 de l'autre côté et je ne bouge pas? ஐயோ எனக்கு ஆவியின் வரங்கள் இல்லையே என்ற ஒரு உணர்வு இருக்கிறதா? Est-ce que vous pensez moi je n'ai pas le don de l'esprit et vous sentez cela? நான் ஜெபித்தால் என் ஜெபம் ஆண்டவரிடத்திலே போய் சேருகிறதா என்று கூட தெரிய மாட்டேன் என்கிறதே என்ற நிலையிலே வறண்டு காணப்படுகிறீர்களா? Est-ce que vous avez l'impression d'être sec au point en se disant je prie et je ne sais même pas si ça monte au Seigneur? பிரசங்கம் கேட்கும் போதும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் தூக்கம் வருகிறதா? Quand vous lisez la parole de Dieu ou vous écoutez un message de Dieu, vous avez envie de dormir? இன்று இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். Aujourd'hui Jésus veut vous rencontrer. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்திக்க Le விரும்புகிறார். Jésus ressuscité veut vous rencontrer. ஹலோ, நல்லா கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன், இது முக்கியமான ஒரு பாயிண்ட். Écoutez bien, c'est un point très important. தேவனுடைய பிரசன்னத்தை உணராதவர்கள், Ceux qui ne sentent pas la présence de Dieu. தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களை பார்க்கும் பொழுது ஒருவித எரிச்சல் வருதா? Quand on voit ceux qui ont la présence de Dieu, on est irrité. சில பேருக்கு ஒரு கேள்வி, Certains se demandent, பாஸ்டர் ப்ராஃபட் பெர்னார்ட் பிளெஸிங் வரட்டும், பெனி ஹின் வரட்டும், யாரு கை வச்சாலும் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. certains se demandent, même si y a le prophète Bernard, Béni, n'importe qui, il n'y a rien qui se passe pour moi. நானும் முன்னால போறேன், Moi aussi je vais devant, தலையை கொடுக்கிறேன், je donne ma tête. அவங்களும் முடிஞ்ச அளவு பிடிச்சி நசுக்கி ஆட்டி என்னென்னவெல்லாம் பண்றாங்கோ. Et lui, சொல்லுங்க, lui aussi, il met sa main sur ma tête et il fait tout ce qu'il veut. நானும் ஒண்ணுமே எனக்கு நடக்குது இல்ல. Et il ne se passe rien pour moi. உணருங்கிறாங்க, ஒரு இளமும் உணர மாட்டேங்குது. On me dit, sois sensible, mais rien qui se passe. ஆவியானவர் அசைவாடுகிறாருங்கிறாங்க, ஒன்றும் அசைதும் இல்லை ஆடுதும் இல்லை. On dit, le Saint-Esprit est en train de bouger, mais rien qui bouge pour moi. என் பக்கத்துல இங்கிட்டு இருக்கிறது அசையுது, என் பக்கத்துல இங்கிட்டு இருக்கிறது ஆடுது, எனக்கு ஒன்றும் நடக்குது இல்லை. Celui qui est à droite et à ma gauche, ça bouge, mais moi, je ne bouge pas. கோவிச்சுக்கிற வேணாம், துக்கப்பட வேணாம், வெக்கப்பட வேணாம். இப்படி இருக்கிறவங்க யார்? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். Ne vous fâchez pas, ceux qui sont comme cela, levez la main et dites. பாருங்க, உண்மையா ஒருத்தர் கையை தூக்கிட்டாரு. இன்றைக்கு எம்மாவு சீஷர்களுக்கு தரிசனமானவர் உங்களை தொட போகிறார். Donc celui qui vous a rencontré sur le chemin d'Emmaüs, il va vous இந்த toucher. சம்பவத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு ரகசியம் தெரிகிறது. On voit un secret quand on lit cela. ஏன் இயேசு அவர்களோட பேசி கொண்டு போனார்? Pourquoi Jésus a parlé avec eux en chemin?
அவர்களுடைய கண்களை திறக்க, அவ்வளவுதான். C'est juste pour ouvrir leurs yeux. கண்கள் திறக்கப்பட்டவுடன் இயேசு மறைஞ்சு போயிட்டார். Dès que leurs yeux ont été ouverts, Jésus a disparu. அதுக்கு மேல இயேசு எடுக்குவா. சரியா? அதாவது தன்னை அடையாளம் கண்டு கொள்ளாத 2 சீஷர்களின் கண்களை திறக்க மட்டுமே இயேசு அவர்களோடு பிரயாணித்தார், அவர்களோடு சாப்பிட்டார். Jésus, il a uniquement voyagé, il a dîné avec eux, juste afin que leurs yeux soient ouverts et qu'ils reconnaissent que c'est Jésus ressuscité qui est avec eux. நான் சொன்னேனே, ஓ நீங்க போறீங்க 2 வாரத்துக்கு உங்க ஊருக்கு. Moi je vous ai dit, vous partez à votre pays pour 2 semaines. அங்க யாரோ இந்த பிரான்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற விரும்புறாங்க. Il y a certains qui veulent connaître à propos de la France. நீங்க இருக்கிற 2 வாரத்துல அந்த 2 பேர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்துகிட்டு பிரான்ஸ்னா இப்படி தான் ஐரோப்பாவில் இருக்கு, அங்க மேரின்னு ஒரு பொம்பளை இல்ல, ஒரு பில்டிங்கே இருக்கு, ஒரு நிறுவனமே இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? இதுக்காக போவீங்களா? யோசிங்க பார்க்கலாம். Donc vous rencontrez une personne et vous expliquez comment est la France, comment elle fonctionne, et est-ce que vous avez passé votre temps à expliquer comme cela de la France? அப்புறம் வேற என்ன இருக்கு? Après, qu'est-ce qu'il y a d'autre là-bas? பாரிஸ் நகரத்தை சுத்தி ஒரு பெரிய ரோடு ஒன்று இருக்கு. Il y a une grande route autour de Paris. பெரிஃபெரிக். Ça s'appelle la périphérique. பெரிய ஃபெரிக்கோ. அப்புறம் இல்ல இரும்புல இப்படி பெரிய ஒரு கோபுரம் கட்டியிருக்கானுங்க. Ensuite, il y a une grande tour en fer. நீங்க இருக்கிற 14 நாள்ல ஒரு நாள் போய் ஒரு இளிச்சவாய்க்கு பிரான்ஸ்ல கோபுரம் இருக்கு, சுத்தி ரோடு இருக்கு, அது ஐரோப்பாவில் இருக்கு, அங்க உள்ளவெல்லாம் கிச்சன் கிட்ட பேசுவான், இத சொல்றதுக்கு போவீங்களா எனக்கு? Dans les 14 jours de voyage que vous allez, est-ce que vous avez passé du temps à expliquer tout ce qu'il y a en France? இயேசு தன்னுடைய 40 நாட்களில் இந்த 2 பேருடைய கண்களை திறக்க மினக்கெட்டு அவர்களோடு நடந்து போய் அவர்களோடு சாப்பிட்டார் என்றால், dans les 40 jours qui lui restaient, Jésus s'est donné de la peine de marcher avec ces 2 personnes, de déjeuner avec eux. தேவனுடைய பிரசன்னத்தை உணராதவர்கள், தேவனுடைய சமூகத்தை அறியாதவர்கள், தேவனுடைய அந்த வரங்களால் நிறைய பெறாதவர்கள், இவர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு முக்கியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். உயிர் தெழுந்த இயேசு உங்களை சந்திக்க இன்றைக்கு வருகிறார். Vous qui n'êtes pas sensibles et qui ne sentez pas le Seigneur, il est là, le Christ ressuscité, il veut vous rencontrer et vous rendre sensibles. வந்தால் சும்மா போக மாட்டார், கண்களை திறந்து விட்டு தான் போவார், அவ்வளவுதான். Il viendra, il vous ouvrira vos yeux seulement, c'est tout. அடுத்தது Ensuite, யோவான் 20வது அதிகாரம் Jean chapitre 20, 19 இருந்து 24 வரை de 19 à 24. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 20 19 இருந்து 24 வரை Jean சீக்கிரமா வாசிங்க. chapitre 20, 19 à 24. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். போதும். இந்த சீஷர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறானுங்க? Ils sont où les disciples là? வாரத்தின் முதலாவது நாள், Le premier jour de la semaine. சாயங்காலம். C'était le soir. ஏன் கதவை மூடிக்கிட்டு இருக்காங்க? Pourquoi ils avaient la porte fermée? பனி வர போகுதுனா, மழை வரும் போகுதுனா, Parce qu'il va pleuvoir. பயம். À cause de la peur. யாருக்கு பயம்? Qui avait peur? இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்த யூதர்களுக்கு இவர்களும் பயம். Les Juifs et eux aussi qui ont vraiment crucifié Jésus, ils avaient peur. நம்மளையும் பிடிச்சிருவானுங்களோ? Est-ce qu'ils vont arrêter nous aussi? ஐயா எவ்வளவு காலம் தான் இங்கே இருக்கிறது தலைமறைவா? நல்ல கதவை பூட்டி இருக்கான் பாரு. Tous ils étaient enfermés. இல்லையா? அந்த காத்து கொஞ்சம் கதவுல பட்டாலும் Dès qu'ils sentaient le vent toucher la porte, ils devaient avoir peur. மெதுவா போய் பாரு எவனாவது இருக்கிறானா. இந்த நேரம் பார்த்து இந்த தோமா பையன் அவன் எங்கேயோ போயிட்டான் ஐயா, அவனை மாட்டிக்கிட்டான், அவன் இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம்னு காட்டி கொடுத்துருவான் ஐயா. À ce moment-là, Thomas lui-même lui a été pris. Ils ont peur qu'il les montre qu'ils sont là. பர்த்தலமேயு சொல்றாரு, சீச்சி தோமா காட்டி கொடுக்க மாட்டான். Bartholomew il dit non Thomas il va pas nous trahir. சும்மா போ, யூதாச நம்பிக்கிட்டு இருந்தான், அவன் தான் நம்ம பொஸ்ஸே காட்டி கொடுத்தான். தோமாவுக்கு 2 அறை விட்டா இவங்க எல்லாம் இந்த ரூமை பூட்டிக்கிட்டீங்க தான் கிடக்குறாங்கன்னு சொல்லிடுவா. Judas lui-même il nous a trahis, mais Thomas lui aussi il peut nous trahir. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். Ils étaient dans la peur. திடீர்னு கதவை கூட தட்டாம கதவுக்குள்ளால அப்படி சும்மா டைங்னு வந்து இயேசு நின்று என்ன சொல்றார்? Et Jésus quand il a traversé la porte, il est apparu, qu'est-ce qu'il a dit? அறிவு கட்டவர்களே சொன்னாரா? Il a dit insensé. Est-ce qu'il a dit ça? சீ எனக்கு நீங்க எல்லாம் சீஷரா இருந்தீங்களா? அப்படினாரா? Il a dit est-ce que vous êtes des mauvais disciples? வந்து என்ன சொல்றார்? Qu'est-ce qu'il a dit? அந்த யூத முறையின்படி அவர்களை வாழ்த்துகிறார். ஷலோம்
ஷலோம் அலைனோ, உங்களுக்கு சமாதானம். Il les a salués comme les Juifs en disant la paix soit avec vous. இந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கு போகிறவங்க படிச்சுக்கிறங்க. ஷலோம் அலைனு புகட்டோவ் அப்படின்னா நல்ல நாள், சமாதானம் உண்டாகட்டும்னு அர்த்தம். Ceux qui vont en Israël, sachez que quand ils disent, ça veut dire c'est la paix pour vous. அதில் நான் Une bonne கேட்கவே nouvelle. இல்லையே இந்த புகட்டோவ் தெரியாது, அது தெரியாது. அப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரெஞ்சு தெரியும், ஹீப்ரு தெரியாது. கவனிங்க, இயேசு வந்து அவர்களை குற்றம் சாட்டவில்லை. Jésus n'est pas venu pour les culpabiliser. இன்றைக்கு யாராவது ரட்சிக்கப்பட்டு விட்டபடினால் ரட்சிக்கப்படாத உறவினர்களை குறித்து பயத்தோடு இருக்கிறீர்களா? Est-ce que vous qui êtes croyants, vous avez été sauvés? Est-ce que vous avez de la crainte pour ceux qui ne sont pas sauvés? நான் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய நாட்டில் இருக்கின்ற என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட விஷயம் தெரியாது என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? Peut-être que certains en disant je suis en France, j'ai été sauvé, mais dans ma famille, au pays, il y a des gens qui ne sont pas sauvés. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று அவர்கள் கேள்விப்பட்டால் என்னை ஒதுக்கி விடுவார்களோ, என் சொந்தக்காரர்கள் என்னை ஒதுக்கி விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? Peut-être que vous avez la peur en disant s'ils savent que je suis sauvé, ils vont me rejeter, ils vont me mettre de côté. ஏதாவது காரணங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களா? Est-ce qu'il y a des raisons pour lesquelles vous avez peur? பயப்படாதிருங்கள், Ayez crainte. இயேசு உயிர்த்தெழுந்தார், Jésus est ressuscité. உங்களுக்காக அவர் வர விரும்புகிறார். Pour vous, il va revenir. அவர் வந்து என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce qu'il dit? அவர் உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். Il a dit n'ayez crainte, que la paix soit avec vous. ஆகவே பயந்த சுபாவம் உள்ளவர்கள் Ceux qui ont vraiment le caractère de crainte. இந்த நேரத்திலே எந்தெந்த காரணங்களுக்காக உங்களுக்கு பயம் இருக்கிறதோ, Pour les choses dont vous avez peur. ஐயோ விசா ரிஜெக்ட் ஆகிருமோ, Mon visa va être rejeté. எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்குது? கை Combien de personnes vous avez cette crainte? விசா இன்னும் வரப்போகுது, ஐயோ ரிஜெக்ட் ஆகிருமோ. Est-ce que ma demande de visa va être rejetée? போலீஸ்காரனை பார்த்தா அந்த மாமா வாரான்னு ஒளிறீங்களோ? Est-ce qu'en regardant le policier, vous disez oh là là, il va m'arrêter? இது வந்து அந்த கொழுப்புல வேகமா போய்கிட்டு போலீஸ்காரனை பார்த்தோம், ஐயோ ஆண்டவரை காப்பாற்றும், அந்த இது இல்ல. C'est pas le même en disant quand vous étiez au Colombo et que vous voyez le policier et vous couriez. வியாதிகளால் பயம் உண்டவர்கள் Est-ce que இருக்கிறீர்களா? vous avez la peur à cause des maladies? ஐயோ இந்த வியாதி என்னை சாகடித்து விடுமோ, Cette maladie va me faire mourir. ஐயோ என்னுடைய இந்த நிலைமை, தொழில் இல்லாத நிலைமை, பணம் இல்லாமல் நான் வீட்டை இழக்க வேண்டி வருமோ? J'ai pas d'argent, j'ai pas de métier, qu'est-ce que je vais devenir? இந்த பயங்களோடு இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. Moi je dis à ceux qui ont la peur une bonne nouvelle. உங்களுடைய பயத்தை நீக்குவதற்காக மட்டுமே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். Rien que pour ôter votre crainte, le Christ ressuscité, il veut vous rencontrer. ஆமென். Amen. Praise the Lord. இப்போ அந்த நேரத்திலே தோமா இருக்கவில்லை. À ce moment-là, Thomas n'était pas avec eux. அப்போ இயேசு வந்து போன பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தோமா வர்றார். Une fois que Jésus est venu et parti, Thomas est arrivé. 10 பேரும் தோமாவுக்கு சொல்லுகிறார்கள், இயேசு வந்துட்டு போனார் ஐயா. Les 10, ils disent voilà, Jésus il vient de partir. தோமா நினைக்கிறார், இவங்க எல்லாம் கிண்டுறானுங்க எனக்கு. Et Thomas, il se moquait d'eux. சும்மா போங்கடா. இல்ல உண்மையிலேயே இயேசு வந்தார். Non, non, c'est vrai que Jésus est venu. பேதுரு சொல்லிருப்பான், சத்தியமா வந்தார். Pierre, il doit avoir juré en disant c'est vrai, il est இப்படி venu. தானடா நீ நம்ம மாஸ்டரை நம்முடைய எஜமான சத்தியம் பண்ணி காட்டி கொடுத்த, இன்னும் சத்தியம் பண்றதை விடலையாடான்னு கேட்டிருப்பார் தோமா. Thomas, il aurait dû dire mais toi, tu as déjà juré pour trahir Jésus et tu jures encore. 10 பேரும் விடுறாங்க இல்ல. Les 10 ne laissent pas, ils disent உண்மையா வந்தாரப்பா இயேசு. en vrai, Jésus, il est revenu. ஜிஜி கனவு கண்டிருப்பீங்க. Non, toi, tu dois avoir rêvé. இல்ல உண்மையா வந்தார். Non, c'est vrai, il est venu. அடுத்த நாளும் சொல்லிருப்பான். Le jour d'après aussi. அடுத்த நாளும் சொல்லிருப்பான். D'après aussi. கடைசில தோமா சொல்லிட்டார், À la fin, Thomas a dit ஐசே என்னைய சுத்தாதீங்க, என்னைய ஏமாத்தாதீங்க. ne me trompez pas. நான் பாண்டிச்சேரி, நான் புங்குடுதீவு, நான் மயிலிட்டி, நான் கரவெட்டி, சரியா? நான் யாழ்ப்பாணம், என்னைய சுத்தாதீங்க. Ne me trompez pas parce que je suis de Pondichéry. de என்னைய tel endroit. அவிக்கிறதுக்கு இந்த தாட்சி பத்தாது. Et c'est pas assez pour me tromper. பொம்பே, சரியா? Tromper. அப்போ தோமா சொல்றான், இந்த இயேசுவை நான் கண்டா, நான் மட்டும் இருந்திருந்தேன்னா விரல் அடிச்சிருப்பேன். Et Thomas, il dit si moi j'étais là, j'aurais dû poser mes doigts. நான் அவரோட கைகளுக்கு விரல போட்டு பார்த்திருப்பேன். J'aurais dû mettre mes doigts pour voir. அந்த விலா உள்ளுக்கு நான் விரல் அடிச்சு பார்த்திருப்பேன். J'aurais mis mes doigts sur ses côtes. இவர் பெரிய கதை விடுவாங்க தெரியுமா? சில பேர் இருக்காங்க பெரிய கதை விடுவாங்க. Vous savez, certains ils sont comme cela. அந்த பிரச்சனை நேரம் பாஸ்டர் நான் இருந்திருந்தேன்னா, Pendant ce problème-là, si j'étais là, pasteur, j'aurais fait ça. இவங்க பயம், சும்மா வாய் சவுடால், குறைக்கிற நாய் கடிக்க. Lui, c'est un peureux. On dit que le chien qui aboie, il ne mord jamais. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு நாய் அங்கே நடந்துக்கிட்டு
நான் சொன்னேன், "ஐயே, வந்து கடிச்சிட்டு போய் தொலை சனியனே, குலைச்சிக்கிட்டு இருக்கிறத விட கடிச்சிட்டு போனா நல்லது." J'étais chez quelqu'un, le chien il a aboyé, à la fin j'ai dit mais viens me mordre, il est jamais venu. விளக்குதா? தோமாவும் இப்ப குலைச்சிக்கிட்டு இருக்கிறார். Thomas il a aboyé ainsi. சிந்தா தாங்கடி, நானா இருந்தா விரல விட்டு பார்த்திருப்பேன். Moi j'aurais dû mettre mes doigts sur les côtés. எனக்கிட்ட மட்டும் வரட்டுமே. Il a qu'à venir me voir. ஒரு வாரத்துக்கு பிறகு Une semaine après, 26வது வசனத்தை வாசிங்க. verset 26, lisez, 8 jours après. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அதுக்கு தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். இப்ப இது என்ன தெரியுமா சங்கதி? இயேசு இன்றைக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு பிறகு இயேசு திரும்ப வருகிறார். Jésus revient une semaine après. ஒரு வாரம் கொடுத்து பார்த்தார். Une semaine, il a fait attendre. 10 சாட்சிகள் இல்ல, 1 இல்ல, 10 பேர் கண்டிருக்காங்க இயேசுவை. Il y a 10 personnes, témoins qui ont vu Jésus. இந்த 10 பேரும் சொல்லுகிறார்கள், இயேசுவை கண்டோம், இயேசு வந்தார், இயேசு பேசினார். Les 10, il dit, nous avons vu Jésus, il a parlé avec nous. நம்பிக்கை இல்லை. Mais il n'a pas confiance. இந்த ஒரு மனிதன் அவிசுவாசமாய் இருக்கிறவன். Il y a un seul homme qui était incrédule. விசுவாசியாய் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு வந்தார். Jésus, il est venu afin que lui seul il croit. வந்து என்ன சொல்றார்? Qu'est-ce qu'il lui dit? உங்களுக்கு சமாதானம்னு ஷாலோம் அலைன்னு சொல்லிட்டு, Il dit que la paix soit avec vous. அவர் திரும்பி தோமாவுக்கு சொல்றார், Et il dit à Thomas, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? est-ce que tu es un homme toi? நான் படிச்சு சொன்னேனே, நான் செத்தா உயிரோட வருவேன்னு நம்பலையாடா? Combien de fois je t'ai dit que je vais mourir et je serai ressuscité, tu m'as pas cru? 10 பேர் சாட்சி சொல்லி நீ நம்பல, நீ எல்லாம் ஒரு சீஷனா? Il y a 10 personnes qui te l'ont dit et tu n'as pas cru. Est-ce que tu es un vrai disciple? இன்னையோட உண்ட மெம்பர்ஷிப் கேன்சல், போ. Aujourd'hui, je t'enlève comme membre de l'église. சொன்னாரா? Est-ce qu'il a dit ça? இல்ல, என்ன சொல்றார்? Non, qu'est-ce qu'il a dit? தோமாவே வா, உன் ஸ்டைல்ல தான் நீ நம்பின மாதிரி தான் நம்பு, இந்தா விரல்ல போடு. Donc il a parlé comme Thomas. பாருங்கள், இன்றைக்கு இந்த சபையிலே நிறைய பேர் அவிசுவாசிகள் இருக்கலாம். Ici, dans cette église-là, il y a beaucoup d'incrédules. இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், Ils croient en Jésus, அற்புதங்களை விசுவாசிப்பதில்லை. mais ils ne croient pas au miracle. அதாவது சில நேரம் இருக்கும்ல, சில நேரம் இந்த அற்புதங்களை பார்க்கும்போது பொய்யோ. Quelquefois, quand on regarde les miracles, on se demande, est-ce que c'est du mensonge? Est-ce que c'est vrai? இப்படி வராங்க, Ils viennent comme ça. அவர் ஜெபிச்சோன்னா இப்படி ஆகுறாங்க, Dès qu'il a prié, il s'est redressé. பொய்யோ. Est-ce que c'est un mensonge? நேத்து யாரோ வந்தாங்க இல்லையா, என்னத்துக்கோ எல்லாம் வந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்தாங்க. யார் அந்த சிஸ்டர்? கை தூக்கி காட்டுங்க. ஏதோ சுகமாயிடுச்சு இல்லை உங்களுக்கு? முழங்காலா இன்னும் என்னமோ கை இல்லை, நீங்க இல்லை, இன்னொரு சில, உங்களை எனக்கு தெரியாதா? சிஸ்டர் எஸ்தரை தெரியாதா? இன்னும் யாரோ முதலாவது ப்ரொஃபட்டை கூப்பிட்டது யாரா? உங்களையா? உண்மையாவே சுகமாயிடுச்சா? உண்மையாவே? இப்போ நாங்கள் விரல் அடிச்சு பார்க்க தேவையில்லை. இப்போ இதுதான் பிரச்சனை, விளங்குதா? இப்போ சில பேருக்கு Pour certains, இந்த சுகமாகிறத பார்த்தா dès qu'on voit celui qui est guéri, ils sont incrédules. அந்த ப்ராஃபட் கேட்கிறார், இப்போ சரியா? Le prophète, il demande, c'est bon அப்படி maintenant? கேட்டனால பப்ளிக்ல இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தானே அப்படின்னாங்களோ? Si on demande en public, c'est gênant. Alors ils disent oui. சுகமாகிறதெல்லாம் பொய்யோ, இந்த விழுகிறதெல்லாம் பொய்யோ, அந்நிய பாஷெல்லாம் பொய்யோ, சும்மா கட 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 தட 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 படபடங்கிறாங்களோ? Est-ce que le fait de parler comme ça, de tomber par terre, tout ça, est-ce que c'est du vrai, du faux? இப்படி இந்த அவிசுவாச கூட்டம் இருக்கிறது. Donc il y a un groupe d'incrédules. கோவிச்சுக்கிறாதீங்க, இது தப்பே இல்லை. Ne vous fâchez pas, c'est pas un mal. எங்க கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இந்த ஷுவரா அவ்வளவு நம்பிக்கை இல்லாதவங்க, Les gens qui n'ont pas vraiment cette confiance. இப்படிதான் இருக்கணும். வேற யார்? நான் கையை சும்மா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், நானும் ஒரு ஆள் தான். எங்க? ஐயோ, ஒரு ஆள் தானா? இது பாத்தீங்களா, ஒரு ஆள் தான் நேர்மையான ஆள், மற்ற பச்சை கல்லங்க எல்லாம் இருக்கிறாங்க இங்க. கவனிங்க, இந்த மாதிரி கேள்வி வருவது நல்லது. C'est bon qu'il y ait de telles questions. இன்றைக்கு இதுக்காகவே இயேசு உங்களுக்காக வந்திருக்கார் பாருங்க. Jésus, il est venu rien que pour ça. ஒரு தோமாவுக்காக வந்த இயேசு இவருக்காக உங்களுக்காக வர மாட்டாரா என்ன? Que Jésus, est-ce qu'il ne viendra pas pour vous aussi? ஒரு முறை இப்ப என்னுடைய மனைவி மேர்சி இருக்காங்க இல்லையா? Et vous savez, mon épouse, merci.
அவ பெனிஹிண்ட மீட்டிங்க்கும் போயிருக்கிறா, எத்தனையோ பேர்ட்ட மீட்டிங்கு போயிருக்கா, வாழ்க்கையிலே விழுந்ததில்லை. Elle a été dans toutes les réunions et tout, mais elle ne tombe jamais. இப்போ அவ என்கிட்ட சொல்லுவா, சில நேரம் இந்த விழுகிறதெல்லாம் புல்டா போண்டா கஞ்சா கப்சாவா இருக்கும். Mais quelquefois, elle dit c'est tout le fait de tomber, tout ça, c'est pas vrai. புல்டா போண்டா கஞ்சா கப்பா அவ்வளோத்தையும் செப்பா உரையில முடிச்சிட்டீங்க இல்லையா? எப்படி செப்பா உரை என்றால் என்ன? புல்டா போண்டா கஞ்சா கப்சா. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேங்க. அப்போ ல புல்டா ல செத்தான் கப்சா. இப்போ ஒரு நாள் எங்களுடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். Un jour, quand moi je faisais le ministère dans mon église, le Seigneur m'a révélé. உன்னுடைய மனைவி விழுகிறதை நம்ப மாட்டேன் என்கிறாள். Ton épouse, elle veut pas croire le fait de tomber. நீ அவளை அழைத்து தொடாமல் கையை நீட்டு. Tu l'appelles, tu la touches pas, mais tu lèves ta main. அவள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவள் விழுவாள். Rien que pour qu'elle croie, elle va tomber. எனக்கு இப்ப குழப்பம், இது ஆண்டவரா இல்ல வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு. Moi maintenant j'avais un trouble. Est-ce que c'est le Seigneur qui parle? Est-ce que c'est moi? சரி ட்ரையோன்னு கொடுப்போம், நான் சும்மா மேசிக்க சொன்னேன். Donc j'ai appelé merci. நான் சொல்லல, நான் விழுகிறத விழ போறேன்னு சொல்லல, Je lui ai சொல்லிட்டு pas விளையாட்டி dit- போச்சே. je lui ai pas dit qu'elle va tomber et tout, mais si elle tombe pas. அப்ப வந்து நிக்கும் போது இவளுக்கு தெரியாம என் அசிஸ்டன்ட் இருக்காரு பாஸ்டர் டேனி, அவருக்கு சொன்னேன், Alors j'ai என்னால dit வந்து à mon- நில்லு, ஏன் இது மலை மாறி விழுந்தா என்னமாவது ஆகிரும், அதனால புடின்னு அவருக்கு சிக்னல் கொடுத்தேன். j'ai dit à mon pasteur assistant, tu vas te mettre discrètement derrière elle si jamais elle tombe. இப்போ எனக்கே கார்னிவல் மேஜிக் ஷோ பார்க்க வந்த மாதிரி இருக்குது. Maintenant j'avais l'impression d'aller regarder un spectacle de magie. ஏன்னா பொதுவா நான் ஜெபிச்சா யாரும் விழுகிறது இல்லை. En général, parce que quand moi je prie, les gens ne tombent pas. ஏன்னா Pourquoi? நானே ஆண்டவருக்கு சொல்றது, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது இந்த ஆக்களை விழுத்தாட்டாதீங்க வச்சிருங்க. Parce que moi je prie en disant, quand je prie, il faut pas que les gens y tombent. ஏன்னா எனக்கு இந்த ஜனங்களுக்கு கை வச்சு ஜெபிக்கிறது அவ்வளவா ஓடாது, எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு கிக் இல்ல அதுல. Parce que moi எனக்கு j'aime pas trop faire Yeah. l'imposition des mains et prier pour les gens. அதுல வேற விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. Après s'ils tombent, je ne sais pas quoi faire la suite. நான் முந்தி ஃபைட்டர், குங்ஃபு ஃபைட்டர் நான். Parce qu'avant je faisais du combat, du kung fu. குங்ஃபு படிச்சவங்களுக்கு தெரியும், எதிரி விழுந்தா அடுத்தது கிக் தான் கொடுக்கணும். Parce qu'on sait que quand l'adversaire tombe, après il faut donner un coup de pied. எப்படி இருக்கும், நான் கை வச்சு சிசிலியா விழுந்த உடனே கிக் ஒன்னு கொடுத்தான். Imaginez si Cécilia elle tombe, je dois donner un coup de pied. அப்படின்னு பாஸ்டர் சுரேஷ் இயேசுவின் நாமத்திலே விழுந்த உடனே அதனால நான் இப்ப இங்க இருந்து ஜெபிக்கிறேன். Donc je priais. இப்படி கையை நீட்டினேன், அவ விழுந்தா ஒரு விழு. J'ai levé la main, elle est tombée. டனியும் சேர்ந்து விழுந்தான், அவனுக்கு பிடிக்க முடியல. Et mon assistant pasteur aussi il est tombé. இந்த இயேசுவே உம் நாமத்தை போற்றுவேன் நான் பாடுறானே, அந்த டனி தான் இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவர் தான் அது பாடுற. அந்த ரெண்டு பேரும் ஒன்று விழுகுது ஒன்று பிடிக்குது, ரெண்டும் விழுந்துச்சு. C'est mon pasteur. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இது ஜோக்குக்காக Vous சொல்றேன். savez pourquoi je dis? அன்று மேர்சிக்கு எதுவுமே நடக்கவில்லை, Il y a- எதுவுமே நடக்கவில்லை. Il y a rien qui s'est passé அவளுக்கு pour சுகம் ma- கிடைப்பதற்கோ அல்லது எதற்குமே அல்ல. அந்த விழுவது உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செயல் என்று அவளை நம்ப வைப்பதற்காக அதை ஆண்டவர் செய்தார். Le Seigneur a fait vraiment le fait de tomber. Il faisait vraiment, ça vient de Dieu. C'est pour lui montrer ça, pour qu'elle croie. Il a fait ça. தோமா என்கின்ற ஒருவன் தான் உயிர்த்தெழுந்ததை நம்ப வேண்டும் என்பதற்காக அவர் மறுபடி ஒரு வாரத்துக்கு பிறகு வருகிறார் என்றால் பாருங்கள் இயேசு எவ்வளவு நல்லவர் என்று. Regardez Thomas qui ne croyait pas, afin qu'il croie, il est venu rien que pour ce seul homme là pour qu'il croie. ஐயோ எனக்கு சில விஷயங்களிலே நம்பிக்கை குறைவு. Oh, je n'arrive pas à croire certaines choses. அது நம்பிக்கை குறைவு ஏற்பட காரணமே இந்த மனிதர்களுடைய நடத்தை தான் தெரியுமா? Pourquoi vous savez les gens n'arrivent pas à croire à cause de la conduite de certaines personnes. உண்மையா 4 பேர் விழுவான், பொய்க்கு 40 பேர் விழுவான். En vrai, il y a 4 personnes qui vont tomber, mais pour de faux, il y a 40 qui vont tomber et rouler par terre. உண்மையா 8 பேருக்கு சுகமாகும், பொய்க்கு 20 பேர் சுகமாயிச்சும்பா. எனக்கு இங்கன குத்திச்சு இப்ப குத்தலாம். En vrai, il y a 8 personnes qui sont guéries, mais pour de faux, il y en a 60 qui vont dire j'ai été guéri de là ou de là. உண்மையா அந்நிய பாஷை பேசுறவன் பக்கத்துல பொய்க்கு அந்நிய பாஷை மாதிரி பேசி மனப்பாடம் பண்ணி வளர்றவன் இருப்பான்.
Et regardez, il y en a un qui parle vraiment en langue, mais à côté de lui, il y en aura un qui va parler en langue pour de faux et qui dit n'importe quoi. இந்த பொய்கள் நிறைந்திருக்கின்ற இடத்திலே உண்மையை நம்புவது கொஞ்சம் கஷ்டம். Là où il y a beaucoup de mensonges, c'est difficile de reconnaître la vérité. இப்ப தோமா யாரை பார்க்கிறார்? Mais Thomas, qui voit-il? சத்தியம் பண்ணி இயேசுவை மறுதலித்த பேதுரு, Il voit Pierre qui a juré et qui a trahi. நிர்வாணமாய் ஓடிய யோவான், Jean qui est parti, qui a abandonné en courant tout nu. சிலுவை சந்தர்ப்பத்திலே அந்த இடத்திலே காணப்படாத மற்ற 8 பேர். Il a vu les autres 8 personnes qui n'étaient pas là à côté de la croix au இந்த moment difficile. ஒண்ணுமே நம்ப முடியாத கேரக்டர். Il voit tous ces gens en lesquels on ne peut pas faire இந்த confiance. 10 பேரும் சேர்ந்து நம்மள சுத்துறானுங்கன்னு நினைச்சான். Il தப்பா? dit ces 10, ils sont là en train de me tromper. ஆகவே அவனுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக இயேசு வந்தார். Donc Jésus est venu afin de faire grandir sa foi. அப்போ அவன் என்ன சொல்றான்? இயேசு சொல்லும்போது இந்த விரல போடுன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே தேவனே, அப்படிதான் அவன் சொல்றான். அவன் ஆண்டவரே தேவனே அப்படி சொல்லல. Regardez, quand Jésus il a dit mets ta main sur mon côté, il a regardé, il a dit mon Dieu, mon Seigneur, mais il n'était pas relax. அன்றைக்கு மேசி விழுந்து எழும்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாருங்க? உண்மையா விழுந்துட்டேன் நான் தெரியும், உண்மையா விழுந்துட்டேன். ஓ எஸ். இப்ப நம்புறியா? அதுக்கு பிறகு என்னைக்குமே விழல அவ. Donc merci, quand il est tombé, elle est revenue, elle a dit c'est vrai, je suis tombée, mais depuis elle n'est pas tombée. ஆனா விழுகிறத சந்தேகிக்கிறதும் இல்ல. Mais le fait de douter, les gens qui tombent, ஒருக்கா விழுந்தாச்சு இல்ல. ça s'est déjà passé une fois. உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தேகம் இருந்தால், Si vous avez des doutes dans votre vie, உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வர விரும்புகிறார். le Jésus qui est ressuscité veut vous rencontrer. அடுத்தது Ensuite, யோவான் 21வது அதிகாரம். Jean chapitre 21. யோவான் 21வது அதிகாரத்துல ஏற்கனவே 2 தடவை இந்த இயேசு வந்ததை சந்தித்தவர்கள், Les gens, quand Jésus il est venu 2 fois, certains ont rencontré. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தார், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவார் என்று பார்த்திருப்பார்கள், வரவில்லை. Regardez, dimanche d'avant il est venu, dimanche d'après il est venu, mais il s'attendait à ce que dimanche il vienne, mais il n'est pas venu. பார்த்தாங்க, என்னடா நாங்க நினைச்சோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருவார், நான் வரலே. Et nous on pensait qu'il sera là tous les dimanches, mais il n'était pas là, il n'est pas là. அப்போ வாசிங்க 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து Chapitre 21, Jean 1er verset. 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. À partir du 2. 7 சீஷர்கள், சரியா? சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல், செபதேயுவின் குமாரர் 2 பேர், அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர் கூடி இருக்கும்போது வாசிங்க 3வது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, இவன் தான் கொலப்படுறான், மீன் பிடிக்க போகிறேன் என்றான். பாத்தீங்களா? இப்பயும் திருந்தல்ல இந்த ஆள். Regardez, même maintenant il fait la même chose. 7 பேர் இருக்கிறாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு வரல. Ils étaient 7, ce dimanche Jésus n'est pas venu. இந்த பேதுருடைய டாலன்ட் என்ன தெரியுமா? Vous savez quel est le talent de Pierre? மத்தவன செய்ய சொல்ல மாட்டான். Il dit pas aux autres de faire. இவன் செய்வான், மத்தவன் செய்ய வைப்பான். Il fait faire aux autres. இவன் செஞ்சு மத்தவன செய்ய வைப்பான். Il fait lui-même et ensuite il fait effectuer les autres. இவன் சொல்லல எல்லாரும் மீன் பிடிக்க போவோமா? Il a pas dit allons tous ensemble pêcher. சபையை உடைச்சிட்டு போவோமா? On va casser l'église et on va aller. பாஸ்டருக்கு எதிரா எழும்புவோமா? On va se mettre contre le pasteur tous. பாஸ்டர் நந்தனுக்கு கல் அடிப்போமா? On va frapper le pasteur Landen, on va lapider. நான் Il a dit moi மீன் பிடிக்க போறேன். je vais aller pêcher. அப்புறம் அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அப்ப நாங்களும் உங்களோட வரணும்போது பேதுரு வேணான்னு சொல்லல. Donc quand les autres ils ont dit on vient avec toi, Pierre n'a pas dit non. நான் நாசமா போக போறேன். Moi je vais aller dans le malheur. ஐயோ நாங்களும் வந்து நாசமா போறோமே. Nous aussi on va aller dans le malheur. இல்ல நீங்களாவது உருப்படுங்கன்னு சொல்லல. Il a pas dit vous avez qu'à rester sauvés. நான் சொல்லல. இஷ்டம்னா வரலாம். Si vous voulez vous venez. வழங்குதா? இவர் நல்ல யூனிஃபார்ம் ஒன்று போட்டிருந்தார் தெரியுமா பேதுரு? En plus Pierre il avait une bonne uniforme. எவ்வளவு ஒரு கவர்ச்சியான உடுப்புன்னு பாருங்க. Regardez quel vêtement séduisant il portait. எங்க அந்த 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 7வது வசனத்தை வாசிங்க. Verset 7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சேஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால், அதுதான் பர்த்டே சூட்ல இருந்திருக்காரு இவர், தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். கற்பனை பண்ணி பாருங்க நிலைமையா கொஞ்சம். Imaginez comment il devait être. Verset 7. சீஷர்கள்ல 7 பேர் இருக்கிறானுங்க. Il y a 7 disciples. இவன் உடுப்பு இல்லாம இருக்கிறான். Et lui il était sans vêtements tout nu. மீன் பிடிக்க போறேங்கறான். Il dit je vais aller pêcher. ஐயா இவன் ஒரு பொல்லாத ஆளு.
ஐயா இந்த பேதுரு? Et regardez cet homme comment il était Pierre. ஐயோ இந்த பேதுருவை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரோ? Mais qu'est-ce qu'il a fait Dieu, Jésus avec Pierre? எதுக்கு தான் இயேசு இவனுக்கு முதல்ல தரிசனமானாரோ? Et pourquoi il est apparu à lui, Pierre? நான் முதல்ல பேதுருக்கு தரிசனமாகியாச்சு. Tout d'abord, il est apparu à Pierre. வாரத்தின் முதலாவது நாள் அந்த பூட்டி இருந்த அறைக்குள்ளே இயேசு வந்தபோது அங்கேயும் பேதுரு இருந்தார். La première fois quand ils étaient dans une chambre ensemble, ils étaient enfermés, Jésus est apparu. தோமாவுக்காக வந்த சமயமும் அங்க பேதுரு இருந்தார். Ensuite aussi quand il est venu pour Thomas, il était là Pierre. இத்தனை தடவை இயேசுவை கண்டு இருந்தும் Il a vu plusieurs fois Jésus, mais même maintenant, நான் பழைய ஜாபுக்கு போறேன்னு போயிட்டான் il பாருங்க. dit je vais aller à mon ancien métier, il va. ஏன்னா மீன் பிடிக்கிற உடுப்பெல்லாம் இப்ப இல்ல தானே, எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டான். Parce que ses vêtements de pêche de pêcheur, il ne l'avait plus, donc il a laissé, il était nu. இன்றைக்கு பாருங்கள் இந்த 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 நிலைமை, இந்த 7 பேருடைய நிலைமை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. Donc regardez, beaucoup de gens ont la même situation que ces 7 personnes. ஊழியத்தை விட்டு விட்டு போனவர்கள். Ceux qui abandonnent leur ministère. இங்க இருக்கிறீங்களா? கையை தூக்க வேணாம். Levez la main si vous êtes là, vous écoutez. சரியான காரணங்களோடு அல்லது பிழையான காரணங்களோடு ஊழியத்தை விட்டு விட்டு போனவர்கள். Il y a certains, même pour des bonnes raisons ou des mauvaises raisons, ils abandonnent le ministère et ils partent. விளக்கப்படுத்துகிறேன் கேளுங்கள். Je vous explique, écoutez. சில பேர் நன்றாக சுவிசேஷம் அறிவித்திருப்பீர்கள், இப்பொழுது அதை செய்வதில்லை. Certains qui faisaient bien l'évangélisation, ils ne le font plus. கேட்டா என்ன சொல்றீங்க தெரியுமா? Vous savez qu'est-ce qu'ils disent? ஐயோ நம்மட கிறிஸ்தவ பேரே கெட்டு போயிருக்கு இந்த பாரிஸ்ல. Oh, à Paris, on entend maintenant le nom chrétien est mal entendu. நாங்க சுவிசேஷம் அறிவிச்சா மதிப்பில்ல கிறிஸ்தவர்களுக்கு. Quand on annonce l'évangile, on nous écoute pas les chrétiens. இந்த ஒரு காரணம். Ça c'est une raison. அல்லது சபையிலே ஊழியம் செய்தவர்கள், ஐயோ எனக்கு முடியாதப்பா இந்த ஜனங்களோட பிரதர் ரஞ்சன் பாஸ்டரா இருக்கிற வரைக்கும் நான் மேடையில ஏற மாட்டேன். Mais certains disent moi je ne peux pas faire le ministère tant que le frère Ranjan il est là. ஸ்ரீ வீடியோ எடுக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் சர்ச்சில். Tant que Sri il fait la vidéo, moi je peux pas être là. அந்த ஸ்ரீ மைக் செய்யற வரைக்கும் நான் பின்னுக்கு தான் உட்கார்ந்திருப்பேன். Tant que le frère Sri fait la sono, moi je serai derrière. எந்த ஊழியமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டு நீங்கள் வீழ்ந்து போன நிலையில இருக்கிறீர்களா? Est-ce que vous avez rétrogradé, vous êtes tombé en abandonnant le ministère qui vous a été donné? அல்லது பழைய வாழ்க்கைக்கு போய் இருக்கிறீர்களா? Est-ce que vous êtes parti à votre ancienne vie? உங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு வருகிறார். Aujourd'hui le Christ ressuscité revient. இந்த சீஷர்கள் மீன் பிடிக்க போய் விட்டார்கள். Les disciples sont partis pêcher. கரையிலே வந்து நின்ற இயேசு அவர்களை திட்டவில்லை. Jésus qui était là sur le rivage ne les a pas grondés. அறிவுள்ளவர்களே நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. Il lui a pas posé la question en disant je suis mort ressuscité, qu'est-ce que vous êtes en train de faire maintenant? இயேசு இல்லாவிட்டால் அவர்கள் செய்கிற எதுவுமே வாய்க்காது என்பதை நிரூபித்தார். Il a prouvé en disant que si Jésus n'était pas là, tout ce qu'ils feront ne marchera pas. நீ ஊழியத்தை விட்டு வேலைக்கு போனாலும் அங்கு தேவ கிருபை இல்லாவிட்டால் நீ உருப்பட மாட்டாய் என்பதை காட்டினார். Même si tu abandonnes ton ministère et tu retournes à ton ancien travail, tu n'arriveras pas parce que tu as perdu la grâce de Dieu. இரவு முழுக்க மீன் பிடித்தும் ஒரு மீனும் அகப்படாத நிலையிலே சீஷர்கள் இருந்தார்கள். Les disciples étaient là, ils ont pêché toute la nuit mais ils n'ont pas attrapé un seul poisson, ils étaient dans cet état-là. ஊழியத்தை விட்டு போகிறவன் எது செய்தாலும் அது வாய்க்காது. Celui qui a abandonné le ministère et qui va faire autre chose, rien, tout ce qu'il fera ne s'accomplira pas. கலப்பையிலே கைவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். Celui qui a mis la main, இருக்கட்டும். peu importe quelle sorte de ministère, வாகன ஊழியம், pour conduire les voitures, ஒலிப்பட கருவி ஊழியம், pour faire le caméra, பாடல் ஊழியம், pour la chorale, இசை ஊழியம், pour la musique, பிரசங்க ஊழியம், pour le prédication, சுவிசேஷ அறிவிக்கிற ஊழியம், pour l'évangélisation, துண்டு பிரதி கொடுக்கிற ஊழியம், pour donner des tracts, சபை சாலையை சுத்தப்படுத்துகின்ற ஊழியம், pour nettoyer l'église, ஆபீஸ் ஊழியம், pour faire le bureau. எந்த ஊழியத்தையாவது நீங்கள் நிறுத்தி இருந்தால், Peu importe le ministère que vous avez arrêté, நீங்கள் கையிட்டு செய்கிற எதுவுமே வாய்க்காது. tout ce que vous ferez de votre main ne réussira. நீங்கள் நன்றாய் இருக்க மாட்டீர்கள். Vous serez pas bien. ஏனென்றால் கலப்பையிலே கை வைத்துவிட்டு திரும்பி பார்க்கிறவன் உருப்பட மாட்டான். Parce que celui qui a mis la main à la charrue et qui regarde en arrière, il ne réussira en அந்த rien. நிலையிலே இருக்கிறவன் நிர்வாணிக்கு சமன். Celui qui est dans cet état-là, il est comparable à celui qui est அந்த nu. நிலைமையிலே இருக்கின்ற ஒரு நிலை உங்களுக்கு இன்று இருந்தால், Si vous êtes dans cet état-là aujourd'hui, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு. aujourd'hui c'est le dimanche de résurrection. உங்களுக்காக இயேசு வருகிறார். Jésus revient pour vous. இயேசு கரையிலே நின்று கொண்டு உங்களை எப்படி அழைக்கிறார்? Jésus il est sur le rivage, comment vous appelle-t-il? எப்படி அழைக்கிறார்? நண்பர்களே என்று அழைக்கிறாரா? Il les appelle amis. எப்படி அழைக்கிறார்? பிள்ளைகளே என்று அழைக்கிறார். Il les appelle enfants. ஏன்?
pourquoi? ஐயோ அறிவு கெட்டு போய் விட்டதே உங்களுக்கு, சிறு பிள்ளைகளை போல மாறி விட்டீர்களே. Mais vous avez perdu l'esprit, vous êtes devenus des enfants. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றால் அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். Il disait, enfants, n'avez-vous rien à manger? Et ils lui répondirent non. 7 பேர் மீன் பிடிக்க போனானுங்க, இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு கூட அவங்க கிட்ட உருப்பட்டு இல்லை ஒன்றும். 7 personnes étaient parties pêcher des poissons. Il n'y en avait pas un seul qui pouvait nourrir un homme. ஊழியத்தை விட்டவர்கள், Ceux qui ont abandonné le ministère, இந்த உயிர் தெழுந்த இயேசுவால் இன்றைக்கு சந்திக்கப்படுங்கள். ils seront rencontrés par le Jésus qui est ressuscité. வாருங்கள் உங்களுடைய பாஸ்டர்மாரிடத்துல Venez auprès de vos pasteurs. வந்து சொல்லுங்கள், நான் மறுபடியும் அந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். Dites-le, je veux refaire le ministère. ஒரு காலத்திலே நான் ஊழியம் செய்தேன், À une époque, je faisais le ministère. சரியான காரணங்களால் நான் அதை விட்டு விட்டேன். Pour certaines raisons, j'ai abandonné. நான் மறுபடியும் அந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். Mais je souhaite le refaire, ce ministère. இந்த பிரசங்கத்தை கேட்டு Si vous avez entendu ces messages, யாராவது வந்து உங்களிடத்திலே கேட்டால், si quelqu'un vous demande, பாஸ்டர் எனக்கு அந்த ஊழியத்தை தாருங்கள் என்று, en disant, pasteur, redonnez-moi le ministère, பயப்படாம கொடுங்க பாஸ்டர். il faut le redonner, pasteur. அவர்கள் எவ்வளவு கெட்டவர்களா இருந்திருந்தாலும் Peu importe s'ils étaient méchants, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள். donnez-lui l'occasion. ஏனால் அதன் மூலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் அவுட். Ils seront bénis à travers cela ou sinon ils seront இந்த perdus. 7 பேருக்கும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். À ces 7 personnes, Jésus a donné une occasion. அவர்களை அந்த விதத்துக்கு நடத்தின பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஏய் நீ என் மேல் உண்மையாக அன்பு வைத்திருக்கிறாயா? Et c'est à ce Pierre-là qu'il demande, est-ce que tu m'aimes? ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். Il lui a donné une grande responsabilité. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? Est-ce que vous écoutez? இயேசுவை மறுதலித்தான். Il a trahi Jésus. சரி, உயிர் தெழுந்த பிறகு முதலாவது இயேசு பேதுருவுக்கு தானே தரிசனமானார். Toute la première fois, c'est à Pierre qu'il est apparu. அதற்கு பிறகு 2 தடவை தரிசனமானார் Et தானே. 2 fois, il est apparu à Pierre. இனியாவது அவன் நன்றா இருந்திருக்கலாம் தானே. Maintenant, il aurait dû être comme il faut. ஐயா, மறுபடி அவன் விழுந்து போய் மீன் பிடிக்கிறானே நிர்வாணமா. Encore une fois, il est tombé, il est parti tout nu pêcher les poissons. இனி அவனை நம்பலாமா? Est-ce qu'on peut lui faire confiance? அந்த இடத்துல இயேசுவின் பக்கத்துல நான் இருந்திருந்தால் என்ன சொல்லிருப்பேன்? Si moi j'étais à côté de Jésus, qu'est-ce que j'aurais dit? அவன் மறுதலித்த போதே அவனை விட்டிருக்க வேண்டும். Dès qu'il avait renié, on aurait dû le rejeter. நீங்கள் சான்ஸ் கொடுத்தீர்கள். Vous avez donné une deuxième chance. 3 தடவை உங்களை சந்தித்து விட்டும் மீன் பிடிக்க போய் விட்டானே, மற்றவர்களையும் சேர்ந்து அல்லவா விழ வைத்து விட்டான். 3 fois, il vous a vu, vous êtes apparu, et en plus de ça, il est reparti pêcher, il a emmené d'autres avec lui. இனியாவது நான் சொல்லுகிறதை கேளுங்கள் இயேசுவே. Désormais, Jésus, écoutez-moi le conseil que je vous donne. இனி அவனுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டும். Donnez-lui plus de chance. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? Et qu'est-ce qu'il a fait Jésus? அவனுக்கு தான் 3 தடவை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய், என்னுடைய மந்தைகளை மேய், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய் என்று. C'est à lui que Jésus il demande, est-ce que tu m'aimes 3 fois? Il dit, paie mes agneaux et occupe-toi de mes agneaux. Jesus never gives up on you. Oh, இயேசு உங்களை என்றைக்குமே உங்களில் அவர் how do you say that? Jesus never gives up on you. இயேசு உங்களிலே உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து இயேசு உங்களை கைவிட போகிறவர் அல்ல. Jésus ne regarde jamais vos échecs pour vous abandonner. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். Le juste s'il tombe 7 fois, il se relèvera. திருப்பி ஊழியத்துக்கு வந்தும் திருப்பி போனவர்கள் இருக்கிறீர்களா? Est-ce que vous êtes venu plusieurs fois au ministère et vous êtes parti plusieurs fois en arrière? ஆமா பாஸ்டர், ஊழியம் செஞ்சிட்டு பின்வாங்குவோம், இப்படி யாராவது உங்களை மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணும்போது திருப்பி ஒப்பு கொடுப்போம், அப்புறம் திருப்பி நாங்க பழைய கருடைய கதவை தரோடின்னு போயிடுவோம். Oui, pasteur, moi je fais le ministère, après je tombe, et après qu'il y a quelqu'un comme vous qui vient prêcher, je reviens et je retombe, c'est toujours mon habitude. இந்த உயிர் தெழுந்த ஞாயிறு அன்று இயேசு உங்களை சந்திக்க Ce விரும்புகிறார். dimanche de résurrection, Jésus veut vous rencontrer. கடைசியாக Dernier. லூக்கா 24:50. Luc 24. லூக்கா 24:50. Luc 24:50. இயேசு கடைசியாக இப்ப விமான நிலையத்துக்கு வந்தாச்சு. இப்ப யாரு வந்து உங்களை வழி அனுப்ப போறாங்க? Maintenant on est à l'aéroport. Qu'est-ce qui va venir nous accueillir? முத நான் பிரான்சுக்கு வந்தேன் 96ஆம் ஆண்டு. இங்க இந்த சபைக்கு வந்தேன் 96ஆம் En ஆண்டு. 96, je suis venu dans cette église. நான் போகும்போது Quand je suis reparti, யூரோஸ்டார்ல என்னை அனுப்புறதுக்கு நிறைய பேர் il வந்திருந்தாங்க. y a beaucoup de personnes qui sont venues C'est m'accompagner le pour me renvoyer en Eurostar. சில பேர் லீவ் எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க வேலைக்கு. Certains ont pris même des congés pour venir. அதுக்கு பிறகு நானும் ஒவ்வொரு வருஷமும் வாரேன், சில நேரம் வருஷத்துக்கு 2-3 தடவை வாரேன். ஒன்றும் கிடையாது. Mais maintenant, ça fait plusieurs fois que je viens dans l'année. மொத தடவை வந்தபோது நீங்க இருக்கல பாஸ்டர். Vous n'étiez pas là, pasteur. கடைசி நாள் வந்து கருவாடெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு, லண்டனுக்கு கொண்டு போய். Ils ont même donné des poissons séchés. முதல் நான் பிரான்சுக்கு வந்துவிட்டு போகும் பொழுது அநேகர் வந்து எனக்கு கருவாடு கொடுத்தார்கள். Là, pour la première fois que je suis en France et je suis reparti, beaucoup sont venus me donner des poissons séchés. நான் போகும்போது Quand je suis reparti, நன்றாக சுற்றி கருவாடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். on m'a donné beaucoup de poissons séchés bien empaquetés. கர்த்தர் பேசுறாரா? Est-ce que Jésus parle avec vous? மே மாதம் 17ஆம் தேதி நான் மறுபடி போக போகிறேன். Et au mois de mai, je vais repartir. Je vous மே parle. மாதம் 17ஆம் தேதி நான் போக போகிறேன். Le mois de mai, le 17 mai, je repars d'ici, cette மே fois-ci. மாதம்
மே மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. ஓ, நான் போக போகிறேன். சொல்லுங்க. Au mois de mai, le 17 mai, je vais repartir. இப்படியெல்லாம் சொல்லிட்டேன், பாப்போம் கருவாடு வருதான்ட்டு. Je vais voir s'il y a du poisson séché qui vient le 17 mai. இயேசு கல்லறையிலே இருந்து எழும்பின பொழுது ஒரு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். Jésus, quand il est ressuscité du tombeau, il est apparu à Marie et Magdala. இப்போ இயேசு பரலத்துக்கு போக போகிறார். Maintenant, Jésus va repartir au ciel. எங்க இருக்குது ஏர்போர்ட்? Où était l'aéroport? ஒலிவமலை. Au Mont d'Olivier. ஒலிவமலை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டார். Il a donné rendez-vous au Mont d'Olivier. யாரெல்லாம் வந்திருக்காங்க? அவர் என்ன செய்றார்? 50வது வசனம் வாசிங்க. Verset 50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்புறம் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதாவது இயேசுவின் மகிமையான பரலோக பிரவேசம். Regardez, ça c'est le voyage glorieux de Jésus vers le ciel. இயேசுவினுடைய மகிமைப்படுதலின் ஒரு உச்சகட்டம். Ça c'est vraiment la fin, vraiment là où il a été glorifié. அதாவது இப்பொழுது அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தவர் அல்ல. Maintenant ce n'est plus le Jésus qui a été crucifié sur la croix. இப்பொழுது அவர் மாம்சமும் இரத்தமும் அல்ல. Il n'est plus chair et sang maintenant. இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு போய் தான் விட்டு வந்த அந்த மகிமையை மறுபடி எடுக்க போகின்ற பிரயாணம். Maintenant c'est le voyage où il va retrouver vraiment la gloire qu'il avait dans le ciel. C'est ce voyage là qu'il fait. அவர் மகிமைப்படுகின்ற அந்த நேரத்திலே En ce moment où il allait être glorifié, அவர் எல்லாரையும் அழைத்தார். தெரியுமா? il les a appelés tous. குறிப்பிட்ட சிலரை அழைக்கவில்லை. Il n'a pas appelé que certains. எல்லாரையும் அழைத்து கொண்டு போனார். வாங்க பெத்தானியாவுக்கு வந்து பாருங்க நான் பரலோகம் போறத. Il les a appelés tous à Béthanie en disant venez voir comment je vais aller au ciel. நீங்கள் ஒரு தூர பயணம் போகும் பொழுது Quand vous partez au voyage dans un grand voyage, போய் எல்லாருக்கும் சொல்லுவீர்கள் தானே நான் போயிட்டு வரேன், நான் பிரான்ஸ் போறேன். vous allez dire à tout le monde disant je m'en vais, je vais en France. ஏனா அது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? வெளிநாடு போறதுனா நம்ம இலங்கையர்களுக்கும் இந்தியர்களுக்கும். Parce que pour les Sri Lankais et les Indiens c'est quelque chose de joyeux quand on part à l'étranger. அது ஒரு பெருமையான விஷயம் அல்லவா? C'est quelque chose qui donne de ஒரு l'orgueil. பெருமையான பயணம் போகும்போது என்ன செய்வீங்க? Qu'est-ce que vous faites quand vous allez en voyage? கடைக்காரருக்கும் சொல்லுங்க அண்ணே நான் போயிட்டு வரேன். எங்க போறீங்க? பிரான்ஸ் போறேன். Même les créanciers à qui vous devez de l'argent, vous dites je m'en vais en France. மீன் விக்க வர மீன்காரிக்கு சொல்றீங்க தானே நாளைக்கு நான் போறேன். எங்க? வெளிநாடு. Même à la poissonnière qui vend du poisson, vous dites je pars à இல்லையா? l'étranger. பெருமை. இயேசு மகிமைப்படும் பொழுது எல்லாரையும் அழைத்தார். Jésus quand il allait être glorifié, il les a appelés tous. இன்றைக்கு இயேசு மகிமைப்படுகின்ற ஒரு நாள். Aujourd'hui c'est le jour où Jésus est glorifié. அவருடைய உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நாள். C'est le jour où on se souvient de la résurrection de Jésus. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்திலே இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. Tous les dimanches le nom de Jésus est glorifié ici. ஆகவே அவருடைய மகிமையை காண்பதற்கு எல்லாரையும் அவர் அழைக்கிறார். Donc il nous appelle tous à voir sa gloire. அதனால தான் வந்து இவ்வளவு நேரம் நீங்கள் ஆராதனையிலே அமர்ந்திருக்கிறீர்கள். C'est pour cela que vous êtes là pendant tout ce temps assis. ஓகே, எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். Mettez-nous tous debout. எல்லாரும் எழுந்திருங்க. Mettez-nous tous debout. Praise you Jesus. இப்போ எல்லாரும் அமைதியாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை அனுபவிக்க போகிறோம். சரியா? Nous allons tous voir la gloire de Jésus ressuscité. எங்களுக்கு ஒரு மியூசிக்கும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. Aucune musique, rien. இந்த இடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கிரியை செய்ய போகிறார். Le Jésus ressuscité va œuvrer au milieu de nous. இப்போ உங்களுக்கு விளங்குதா? Est-ce que vous comprenez? நான் குறிப்பிட்ட இந்த 7 அல்லது இந்த 8 குழுக்களிலே ஏதாவது ஒன்றில், இரண்டில், மூன்றில் எல்லாரும் இருக்கிறோம். அப்படிதானே? Dans ces 8 personnages que j'ai montrés, nous faisons partie au moins d'un. எத்தனை பேருக்கு கடந்த கால அசுத்தங்கள் ஞாபகம் வருது? Combien de personnes vous vous souvenez des impuretés de votre passé? மகதலேனா மரியாளை போல Comme Marie Magdala. கசப்பான கடந்த காலம் உள்ளவர்கள். Si vous avez de l'amertume comme dans le passé. இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. எல்லாரும். Une minute, vous fermez vos yeux. எல்லாரும் கண்களை மூடிக்கிறங்க. Et couvrez ஈவன் vos- பிள்ளைகள் எல்லாம் மூடிக்கொள்ளுங்க ப்ளீஸ். ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? இது உங்களுடைய இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு நேரம். Parce que c'est un moment entre vous et Jésus. ஓ ஹalleluya ரபா ஷாந்தல பரக்கத்ர மரயந்தல. எல்லாரும் கண்களை மூடிக்கிறங்க. Tous fermez vos yeux. நீங்கள் கைகளை தூக்கும் போது Quand vous levez la main, ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு நடக்க போகிறது. il va se passer des choses spirituelles. நீங்கள் உயர்த்துகின்ற அந்த கையை உயிர்த்தெழுந்த இயேசு பிடிக்க போகிறார். Le Jésus qui est ressuscité va saisir votre main que vous allez lever. பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒன்றும் நடக்காது. Il ne se passera rien de troublant. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்தர்ப்பம். C'est une occasion spirituelle.
ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு இங்கே நடக்க போகிறது. Il va se passer quelque chose de très spirituel. இந்த வழக்கமாக அபிஷேக ஆராதனைகள் நடத்துவோமே, Vous savez, les cultes d'onction, அதுபோல அல்ல இது. pas comme cela. இது சுகமாக்குகிற ஆராதனை அல்ல. C'est pas une culte de guérison. இது ஒரு தனிப்பட்ட பர்சனல் டைம், தனிப்பட்ட நேரம். C'est un moment personnel. ஒரு தோமாவுக்காக வந்தாரே, Il est venu pour un Thomas. 11 பேர் இருக்கின்ற இடத்துக்கு ஒருவனுக்காக வந்தாரே. Là où il y a 11 personnes, il est venu pour un seul. நூற்றுக்கணக்கானோர் இருக்கின்ற இந்த இடத்திலே உங்கள் ஒருவனுக்காக, உங்கள் ஒருத்திக்காக இயேசு வரப்போகிறார். Vous qui êtes une centaine ici, il va venir pour une personne. இயேசு உயிர் தெழுந்த நாள் இது. C'est ce jour de résurrection de Jésus. நான் கேட்க கேட்க நீங்கள் கையை தூக்க போகிறீர்கள். Plus je vais demander, plus vous allez lever la main. ஒன்றுக்கு கையை தூக்கினவர் இன்னொன்றுக்கு தூக்க வேண்டாம் அல்ல, அதிலும் நீங்கள் இருந்தால் அந்த நேரத்திலும் உங்களுடைய கையை தூக்கலாம். Si vous avez levé la main pour une chose, vous pouvez aussi lever la main pour une autre chose si vous êtes concerné. நீங்கள் கையை தூக்குகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் À chaque fois que vous avez levé la main, இயேசு உங்கள் கையை தொடப் போகிறார். Jésus va toucher votre main. இயேசு உங்களுடைய கையை தொடப் போகிறார். Jésus va toucher votre main. அவர் உங்கள் கையை தொடும்போது Quand il va toucher votre main, உங்களுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு சொல்ல தெரியாது. je ne peux pas dire qu'est-ce qui va se passer. எல்லா சத்தங்களுக்கும் நாங்கள் செவி கொடுக்க வேணாம், எல்லாம் எனக்கு செவி கொடுங்க. அங்கே கொஞ்சம் பீஸ், கொஞ்சம் குவாய்ட்னஸ் வேணும், கொஞ்சம் அமைதி வேணும் ப்ளீஸ். எல்லாரும் இங்கே பாருங்க, எல்லாம் இந்த பக்கம் திரும்பி கண்ணை முடிச்சிருங்க. என்ன நடந்தாலும் யாரும் யோசிக்காதீங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் Écoutez tous ici. ஒருவேளை இயேசு உங்களுடைய கையை தொடும் பொழுது நீங்கள் விழலாம். Peut-être quand Jésus va toucher votre main, vous allez tomber. யாரும் குழம்ப வேண்டாம். பக்கத்தில் உள்ளவருக்கு என்ன நடக்கிறது, பக்கத்தில் உள்ளவருக்கு என்ன நடக்கிறது, Mais ne regardez pas ce qui va se passer à côté. ஏன் அந்த பக்கத்தில் இருந்து சத்தம் வருகிறது, Pourquoi il y a du bruit de l'autre côté? ஒன்றும் வேண்டாம். Rien. ஏனென்றால் இது நீங்களும் உங்கள் இயேசுவும் தனியாக உறவாட போகின்ற ஒரு நேரம். C'est un moment où vous et Jésus, vous allez avoir une relation particulière. ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் Je fais சொல்லுகிறேன். ce que Jésus a dit. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு மறுபடியும் உங்களுடைய Il y a beaucoup உங்களை de ஒப்புக் gens, கொடுக்க போகிறீர்கள். il y a beaucoup de gens qui veulent revenir au ministère. இன்றிலிருந்து இந்த சபைக்கு ஒரு புதிய ஒரு கோணத்தை, பரிமாணத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். Jésus va donner une facette nouvelle pour cette église. உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் வெளியே காண்பிக்கப்பட La போகிறது. puissance de Jésus ressuscité va revenir aujourd'hui à travers vous. கெட்டு போய் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய பெயர் உங்கள் மூலமாக சரி செய்யப்பட போகிறது. Le nom des chrétiens qui a été abîmé va être remis comme il faut grâce à vous. உங்கள் நிமித்தமாக அந்நியர்கள் மத்தியிலே இயேசுவின் நாமம் மறுபடி கௌரவிக்கப்பட போகிறது. Grâce à vous, le nom de Jésus qui a été sali va être rétabli au milieu des païens. முழங்கால்கள் யாவும் கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாக மடங்கும். Tout genou fléchira au nom de l'Éternel Jésus. அதற்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை பயன்படுத்த போகிறார். Et notre Seigneur Jésus-Christ va vous utiliser. நான் ஒவ்வொரு விஷயமாக கேட்க போகிறேன். Je vais vous demander un par un. நான் வெறும் ஊடகம்தான். நான் வெறும் ஒரு ஊடகம், just a பாத்திரம். Nous sommes juste des récipients. ஆண்டவராகிய இயேசுவும் நீங்களும் தனிப்பட போகிறீர்கள். Vous, Jésus et vous, vous allez vous remettre ensemble en relation. Oh, I can see the power of God. ஆண்டவருடைய வல்லமை இப்ப இறங்கி Je வந்திருக்கு. peux voir la puissance de Jésus. எல்லாரும் கண்களை மூடுங்க ப்ளீஸ். Fermez tous les yeux. எல்லாரும் கண்கள் மூடுங்க. Tous fermez les yeux. மகதலேனா மரியாளை போல Comme Marie Magdala, கடந்த கால கசப்புகளோடு இருப்பவர்கள், ceux qui sont avec l'amertume du passé, எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் இன்னும் பழைய விஷயங்கள் வந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறதே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், ceux qui ont le désir en se disant les choses passées sont là en train de me rappeler ma souffrance, mon amertume. ஐயோ நான் அதை செய்திருக்க கூடாதே, Oh, je n'aurais pas dû faire. ஐயோ எனக்கு அது மறக்க முடியாமல் இருக்கிறதே, Oh, je n'arrive pas à oublier le péché que j'ai ஆண்டவர் என்னை fait. மன்னித்து விட்டார், Jésus m'a pardonné. ஆனாலும் நான் ஏன் அதை செய்து தொலைத்தேன் என்று ஒரு வேதனையா இருக்கிறதே என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி வச்சுக்கிறங்க. Ceux qui disent j'ai fait un péché mais j'ai encore la souffrance et je n'arrive pas à oublier. Levez la main. உயிர் தெழுந்த இயேசு உங்களுடைய கையை இப்பொழுது தொட போகிறார். Jésus qui est ressuscité veut vous மற்றவர்கள் toucher. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அமைதியா வெளிய சத்தம் கேட்காம அந்நிய பாஷையில ஜெபிச்சிட்டு இருங்க. Les autres vous êtes en train de parler en langue. மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமான இயேசு, Jésus qui est apparu à Marie Magdala tout d'abord. உயிர் தெழுந்த இயேசு உங்களுடைய கையை தொடுறார். Jésus ressuscité veut vous toucher votre main. எஸ், ஹalleluya. உயிர் தெழுந்த இயேசு உங்களுடைய கையை அவருடைய வலது கையால் தொடுகிறார். Il touche votre main droite. ஹalleluya. Thank you Jesus. கடந்த கால கசப்புகள், Toute l'amertume du passé. ஐயோ நான் ஒரு கெட்டவள், Oh, je suis quelqu'un de mauvais, méchant. இது என்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறதே.
C'est en train de me faire souffrir. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். Jésus qui est ressuscité veut venir vous voir. Thank you Jesus. அடுத்து மற்றவர்கள் முன்னால் தைரியமாய் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. Je n'ai pas vraiment l'occasion d'être courageux devant les autres. என்னுடைய வீட்டார் என்னை மதிக்கிறார்கள் இல்லை என்கின்ற ஒரு குறை. Ceux qui disent les gens de ma famille, des gens qui sont autour de moi ne me respectent pas. மக்கள் என்னை பாராட்டுவதற்கு தக்க எதுவுமே என்னிடத்திலே இல்லையே. Je n'ai aucune capacité, aucune dignité pour que les autres fassent attention à moi. பெண்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது போல நானும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளாக இந்த சபையில இருக்கிறேனே. Tout comme les femmes étaient rejetées, moi aussi je suis quelqu'un de rejeté dans l'église et ailleurs. உங்களுடைய கையை மேலே போடுங்க. Levez la main. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை தொடப்போகிறார். Jésus ressuscité veut vous toucher. இன்றிலிருந்து நீங்கள் முக்கியமானவர்கள் என்று இயேசு பிரகடனம் À செய்கிறார். partir d'aujourd'hui, Jésus dit vous êtes quelqu'un d'important. எப்படி ஒன்றுக்கும் உதவாத கல் மூலைக்கு தலைக்கல்லாய் மாறியதோ, Tout comme la pierre qui a été rejetée est devenue la pierre angulaire. எப்படி இயேசு அந்த மூலைக்கு தலைக்கல்லாக மகிமைப்பட்டாரோ, Tout comme Jésus a été glorifié comme la pierre angulaire. அதே போல நீங்களும் உங்கள் இடங்களிலே மகிமைப்படுத்தப்படுவீர்கள். Vous aussi, là où vous êtes, vous allez être glorifiés. உயிர்த்தெழுந்த ஞாயிறை பற்றி பேசுகின்ற ஒவ்வொருவரும் இந்த பெண்களை பற்றி பேசுகின்றார்கள். Ceux qui parlent de la résurrection, de dimanche de résurrection, parlent des femmes. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய கைகளை தொட்டு தூக்குகிறார் உங்களை. Le Jésus qui est ressuscité, il vous touche et il vous relève. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவர் கிரியை செய்கிறதை காணுகிறேன். Je vois que Jésus agit. Thank you Jesus. எல்லாரும் அமைதியா இருப்போம். யாரும் கண்களை திறக்காதீங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. தனிப்பட்ட ரீதியாக ஆண்டவர் தனித்தனியாக ஒவ்வொருவர் அந்த முதலாவது நான் சொன்ன அந்த ஜனங்களும் நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. ஆண்டவர் உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். Jésus vous touchera dans sa présence. இயேசு உங்களுடைய கைகளை தொடுவது அதை விடுவதற்காக அல்ல. Jésus, s'il touche votre main, c'est pas pour vous abandonner après. அல்லேலூயா. இயேசுவை மறுதலித்த பேதுரு மூன்றாவது. Ensuite, Pierre qui a renié 3 fois. இதற்கு நிறைய பேர் கைகளை தூக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். Il y a beaucoup qui vont lever la main. ஆண்டவருக்கு விசுவாசியாய் இருந்துவிட்டு அந்த தகுதியை இழந்து விட்டேனே என்று நினைக்கின்றவர்கள் கையை தூக்கி காட்டுங்க. Ceux qui disent j'ai été croyant du Seigneur Jésus et j'ai tout abandonné, j'ai perdu la dignité. பேதுருவை போல நான் எத்தனையோ தடவை இயேசுவை மறுதலித்தேனே. Combien de fois j'ai renié comme Pierre plusieurs fois. என்னுடைய செயல்களினால் மறுதலித்தேனே. Par mes actes, combien de fois j'ai renié. என்னுடைய இச்சையினால் மறுதலித்தேனே. Par mes convoitises, j'ai renié. என்னுடைய வார்த்தையினால் Par மறுதலித்தேனே. mes paroles, j'ai renié. என்னுடைய சிந்தையில் மறுதலித்தேனே. Par mes pensées, j'ai renié. உங்களை இயேசு தொடுகிறார் இப்போ. Jésus vous touche maintenant. பேதுருக்களே Les உங்களை நான் தொடுகிறேன் என்கிறார். Il dit les pierres, je vous touche. ஹல்லேலூயா. குற்ற உணர்வுகளை இனி அனுமதிக்காதீர்கள். Acceptez pas la culpabilité. Hallelujah. Thank you Jesus. Oh, worship you Lord. Hallelujah. அடுத்தது பயந்து போயிருந்த சீஷர்களைப் போல Tout comme les disciples qui étaient craintifs. உங்களுடைய கிறிஸ்தவத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Est-ce que vous cachez votre chrétienté? அல்லது தோமாவை போல சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Est-ce que vous êtes en train de douter comme Thomas? இந்த இரண்டு திறத்தாரும் உங்களுடைய கைகளை தூக்குங்கள். பிரசங்கத்தின் போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. Tous ceux qui sont dans ces circonstances, levez la main. Vous le savez à travers la நான் parole. நினைத்ததை விட அதிகமான கைகளை காண்கிறேன். கண்களை மூடுங்க எல்லாரும். Moi, je sais qu'il y en a Praise the beaucoup. Lord. இயேசு உங்களை தொடுகிறார். Jésus vous touche. உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை வரும். காணாமலே விசுவாசிக்க போகிறீர்கள் நீங்கள். Vous allez voir, vous allez croire sans voir. தோமாவுக்கு கொடுத்தது அதுதான். C'est ça qui a été donné à Thomas. காணாமலே விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். Ceux qui croient sans voir sont des bienheureux. எந்த அளவுக்கு தோமா விசுவாசித்தார் தெரியுமா? Regardez Thomas combien il a cru. இந்தியா வரைக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே இரத்த சாட்சியாய் மரித்தார். Jusqu'en Inde, il a apporté l'évangile et il est mort en martyr. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த பயம் சந்தேகம் என்கின்ற அந்த இரண்டு பீடைகளும் கொண்ட உங்களை தொடுகிறார். கைகளை தூக்கி Le Jésus வைத்துக் ressuscité, il vous கொள்ளுங்கள். touche. Yes Lord, yes Lord, let the seed of faith be sown in the hearts of these people. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. கடைசியாக எல்லா எதிர்பார்ப்புகளையும் இழந்து போயிருந்த சீஷர்களை சந்தித்தாரே இயேசு. Les disciples qui ont tout perdu ont dit à Jésus. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள்? Combien de personnes vous avez perdu tout ce que vous attendez? ரட்சிக்கப்பட்டது அநியாயமா? J'ai été sauvé. இந்த சபைக்கு வந்தது அநியாயமா? Est-ce que le fait que je suis venu dans cette église, ஞான ஸ்நானம் பெற்றது அநியாயமா? est-ce que c'est normal que je ai pris le baptême? ஊழியத்துக்கு வந்தது அநியாயமா? Est-ce que le fait que j'ai pris le ministère, c'est quelque chose de désolant? பழைய வாழ்க்கைக்கும் போக முடியவில்லை. Je ne peux pas retourner à mon ancienne vie.
புதிய வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க முடியவில்லை. Je n'arrive pas à rester dans ma nouvelle vie. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே பேதுருவையும் அந்த மற்ற 6 பேரையும் போல இறுகிக் கொண்டிருக்கிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்கள். Il y a des gens qui sont comme Pierre et comme les 6 autres en disant que faire. Levez la main. உங்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். Jésus-Christ qui est ressuscité touche aussi vos enfants. Il vous appelle en tant qu'enfant. Thank you. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை தொடுகிறார். இப்போ எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. Maintenant tous levez la main. நான் பாஸ்டர் முன்னால் அழைக்கிறேன். நான் போய் ஆர்கன் வாசிக்க போறேன். கடைசியாக 8வது என்ன தெரியுமா? இயேசு மகிமைப்படும் பொழுது எல்லாரையும் அழைத்தார். Quand Jésus a été glorifié, il a appelé tout le monde. இப்போ நான் ஆர்கன் வாசித்து பாஸ்டர் என்ன பாட போகிறாரோ எனக்கு தெரியாது. அவர் பாடும்போது இயேசு மகிமைப்பட போகிறார். Quand pasteur il va chanter, Jésus va être glorifié. அந்த நேரத்திலே எல்லாரையும் இயேசு அழைக்கிறார். வந்து என்னுடைய மகிமையிலே கலந்து கொள்ளுங்கள். À ce moment-là, Jésus appelle tout le monde en disant venez participer à ma gloire. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். Le Jésus ressuscité est là parmi nous. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே மகிமைப்பட போகிறார். Jésus ressuscité va être glorifié parmi nous. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய மகிமையை இப்பொழுது அவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். Jésus ressuscité va partager அந்த sa மகிமை gloire. இந்த பாடல் பாடப்படும் பொழுது Quand le chant va être chanté, மகிமையான இயேசு உங்கள் நடுவிலே நடந்து போக போகிறார். le Jésus de gloire va marcher au milieu de vous. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்கள் அருகிலே நடக்க போகிறார். Le Jésus ressuscité va marcher au milieu de இப்பொழுது vous. அந்த அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு சிலருக்கு தெரிகிறது. Certains d'entre vous vous sentez sa இப்பொழுது அந்த présence. மகிமை அந்த ஒலிவ மலையிலே அந்த சீஷர்கள் கண்ட மகிமையை நீங்கள் அனுபவிக்க Vous போகிறீர்கள். allez sentir cette gloire que les disciples ont vue. கரங்களை ஏற்றுவோம் எல்லாரும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே எல்லாரும் பாடுவோம். கிருபையே 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 ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே இது ஆண்டவருடைய கிருபை, இது இயேசுவின் கிருபை, இது அவருடைய இரக்கம். இது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாடுங்க. ஹல்லேலூயா. கிருபையே ஓ ஹல்லேலூயா. கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே சோர்ந்து போன சோர்ந்து போன சோர்ந்து போன சோர்ந்து போன ஓ கிருபையே கிருபையே. Glory to God.
நன்றி சுவாமி. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், கிருபையே. Glory to God. நீமரமது மாஸ்தேரி ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. Hallelujah. Jesus, we love you, Lord. இது ஆண்டவருடைய கிருபை. நீமரமது Yavrastrom kamaru niririgaru baradi. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் கிருபையே. உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே. நன்றி ஆண்டவரே.